அத்தியாயம் 7. என்ன ரொம்ப டேமேஜ் பண்றாங்க ஸ்ரீ. நம்ம ரைட்டர் எனக்கு எவ்வளவு கோபம் வருது தெரியுமா? நான் என்ன ஜோக்கரா? நீங்களே பதில் சொல்லுங்க. கண்ணாடியில் முகத்தை பார்த்தபடி டச்சப் செய்து கொண்டிருந்தவள் இவனிடம் திரும்பினாள். ஏன் இப்படி சொல்ற அருண்? எனக்கு புரியல. ரைட்டரா இல்ல டைரக்டரா? எனக்கு தெரிஞ்சு நம்ம மாறன் சார் உன்னை தம்பி மாதிரி தான் ட்ரீட் பண்றாங்க. நீ என்ன இப்படி சொல்ற? மாறன் சார சொல்லல. இந்த ரைட்டருக்கு என்னோட பொங்கல் அருணுங்கிற பேர் எத்தனை அழகா இருக்கு. என்ன காமெடி பண்றாங்க இந்த ரைட்டர். சின்னதா எங்கேயும் ஸ்கோர் பண்ண விடுறது இல்ல. ரைட்டரா? அது யாரு? எனக்கு தெரியல. இங்கே டேக் இன்றைக்கு எப்போது ஓகே ஆகும்? ஓகே ஆகுறதா? எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நீ பலார்னு டைரக்டர் கையால ஒரு அடி வாங்கின பிறகு தான் டேக் ஓகே பண்ணுவேன். ஏன் அருண் இப்படி சொல்ற? அந்த காமெடியன் முன்னாடி வந்து நின்னு டயலாக் சொன்னா, ஆட்டோமேட்டிக்கா சிரிப்பு வந்துருதே! என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. சிரிக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு நிமிர்ந்து பார்த்தா, கேமராமேன் சிரிச்சுட்டு இருக்கிறாரு. பார்க்கவும் அடக்க முடியாம சிரிப்பு வருது. அதுதான் அந்த காமெடி பண்ற அந்த ஆக்டரோட ஸ்பெஷல். இன்றைக்கு காலையில தொடங்கினது இன்னும் டேக் ஓகே ஆகல. செட்டே இன்னைக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா, சார் இன்னைக்கு வேணும்னா இப்படியே விடுவாரு. நாளைக்கு அவ்வளவுதான் பார்த்துக்கோங்க. அவருக்கு 10 நாள் தான் கால் ஷீட் வாங்கியிருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 1,00,000 சம்பளம். கிட்டத்தட்ட உங்களோட சம்பளம். சொன்ன நேரத்தில் முடிச்சாகணும். அது உங்க பிரச்சனை ஸ்ரீ. என்னோட பிரச்சனைக்கு வாங்க. சொல்லுங்க அருண், கேட்குறேன். என்ன பிரச்சனை? நிஜமாவே நீங்க சொன்னது தலையும் புரியல, வாலும் புரியல. இந்த கதையோட ரைட்டர் மேல எனக்கு செம கோபம். அங்க ஒரு டைரக்டர் என்னோட பேர ஹீரோவா போட்டு அவ்வளவு அழகா பிரசன்ட் பண்றாங்க. இந்த ரைட்டரு சரியில்ல. என்னோட பேர அசிங்கப்படுத்துறாங்க. யார் அந்த ரைட்டர்? இப்பவும் எனக்கு நீங்க சொல்றதே புரியல. எனக்கு புரியாத மாதிரி பேசாதீங்க. பக்கத்துல வாங்க. ஸ்ரீ ரகசியம் யாருக்கும் தெரியக்கூடாது. என்ன அருண்? யார் அவங்க? அகிலா வைகுண்டம். அவங்க ரைட் பண்ற ஸ்டோரி எப்படி போகுது தெரியுமா? செமையா இருக்குது. ஷப்பா! அதிரடியா நெறைய ட்விஸ்ட்டுகளோட அருண் தான் ஹீரோ. அப்படியா? ஆனா, இங்க உங்களுக்கு மட்டும் என்ன குறைச்சலாம்? நல்லா தானே இருக்கிறீங்க. எனக்கு இன்னுமே நீங்க சொன்னது புரியல அருண். போச்சு. இத்தனை நேரம் தம் கட்டி பேசினது வேஸ்ட்டா? அருண், இப்படிதான் கடைசி வரைக்கும் புலம்பிட்டே சுத்தப் போற. அருண் ஷாட்டுக்கு வர சொல்லுன்னு சொன்னா, இங்க என்ன வெட்டியா நியாயம் பேசிட்டு இருக்கிற? தல, உங்க அருமை பெருமைய பேசிட்டு இருக்கிறேன். நீங்க எப்படிப்பட்ட நல்லவரு? உங்களால எத்தனை பேர் வாழ்றாங்க? எத்தனை பேருக்கு நீங்க உதவி செய்றீங்க? இந்த மாதிரி நெறைய. இந்த பொண்ணு இன்னுமே உங்கள பார்க்கும்போது ரொம்ப பயப்படுதே! அதுதான் பயம் தேவையில்ல அப்படிங்கிறதுக்காக உங்கள பத்தி சொல்றேன். ஒரு கேள்வி கேட்டா, ஒரு பதில் சொல்லுடா. ஏன் இத்தன நீளத்துக்கு பேசுற? எனக்கு எதுவுமே சரியா படல. உண்மைய சொல்லு. என்ன பேசுன? யோசனையோடு ஸ்ரீயை பார்த்தபடியே கேட்டான் மாறன். என்னண்ணா, நீங்க சொல்றத பார்த்தா நான் என்னமோ ஹீரோவா இருக்க வேண்டியவன காமெடி பண்ண வைக்கிறாங்க அப்படின்னு இவங்க கிட்ட புலம்பி இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? அடப்பாவி! இது வேறயா? இரு வரேன். உன்னோட சேட்டைக்கு அளவில்லாம போகுது. கொடுத்த வேலைய பார்க்காம என்ன பேசிட்டு இருக்கிற என்று அவனை துரத்தினான் மாறன். அருண் ஓடுவதை பார்த்தவளுக்கு அடக்க முடியாமல் சிரிப்பு வர சிரிக்க ஆரம்பித்தாள். அங்க என்ன சிரிப்பு? ஷாட்டுக்கு நேரம் ஆகலையா? என்று மாறனின் குரலுக்கு சிரிப்பை நிறுத்தியவள், இதோ சார் வந்துட்டேன் என்றபடி எழுந்தாள். அன்றைக்கு சாப்பிட புறப்பட்டு ரெடியாக இருக்கும்போது அருண் நியூஸ் பேப்பரோடு இவளுக்கு அருகே வந்தான். பெரிய ஆக்டர் ஆகிற எல்லா தகுதியும் உங்களுக்கு வந்தாச்சு ஸ்ரீ என்று கூறினான். என்ன அருண், எப்பவுமே அரைகுறையாத்தான் பேசுவியா? சொல்ல வந்ததை தெளிவா சொல்லு. இந்த நியூஸை பாருங்க ஸ்ரீ. கிசுகிசு எல்லாம் உங்களை பத்தி வருது. இனிமேல உங்களுக்கு ஏறு முகம்தான். இந்த அருணோட வாக்கு பலிக்கும் பாருங்க என்று கூறினான். முதல் பேப்பரை கொடுங்க, நான் பார்க்கிறேன் என்று வாங்கியவள் 2வது பக்கத்தில் திரும்பி பார்க்க, ஏற்கனவே இவள் முன்பு நடித்த ஃபோட்டோ தான் வந்திருந்தது. பிரபல நடிகைக்கு டூப் போட்ட இந்த பெண் தற்சமயம் ஹீரோயினியாக மாறனது படத்தில் நடித்து கொண்டிருக்கிறார். பெயர் ஸ்ரீலட்சுமி. 2 படத்திற்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரிகிறதா? ஏற்கனவே இந்த படத்தில் நடித்த நடிகை தனது வாய்ப்பை இந்த பெண் பறித்து கொண்டதாக கோபத்தில் உள்ளார். சரியான நேரத்தில் படத்தை முடித்து தரவில்லை என்று இவரின் மேல் டைரக்டர் மாறன் சினிமா சங்கத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கும் நிலையில் இந்த புகைப்படத்தை வெளியிடுகிறோம். இப்படியாக செய்தி நீண்டு கொண்டிருந்தது. இதை படித்தவள், ஏன் அருண் இப்படியெல்லாம் எழுதுறாங்க? நான் அப்படி கிடையாதே. அவங்க நடிக்க வேண்டிய வாய்ப்பை எனக்கு வந்துச்சு. எனக்கு நிஜமாவே தெரியாது. அச்சோ! எதுக்கு நீங்க இத்தனை ஃபீல் பண்றீங்க? இதெல்லாம் இங்க சகஜம். அந்த பொண்ணு ரொம்ப திமிரா பேசிட்டு போச்சு. இப்போ ஏற்கனவே நடிக்க புக் ஆகி இருந்த 2 படத்துல இருந்து அந்த பொண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அதனால இப்படி பேசிட்டு திரியுது. ஏற்கனவே உங்கள திட்டி பேட்டி கொடுத்து இருக்கு. உங்களுக்கு தெரியாதா ஸ்ரீ?
இதெல்லாம் கூட இங்கே நடக்குமா? எனக்கு தெரியாது. இதுவரைக்கும் இதெல்லாம் பார்த்தது இல்ல. இப்படி எல்லாமா நடக்கும்? நான் பேப்பர் எல்லாம் வாங்குறதே இல்ல. ஸ்ரீ, இங்கே சினி ஃபீல்டு அப்படிதான். நிரந்தர எதிரியும் கிடையாது. நிரந்தர நண்பர்களும் கிடையாது. இதெல்லாம் போக போக உங்களுக்கே புரியும். இப்போதைக்கு பத்திரிக்கையில எதுக்கும் பேட்டி கொடுக்கக்கூடாது. அப்படி ஏதாவதுன்னா, இங்க டைரக்டர் கிட்ட ஒரு தடவ கேட்டுட்டு பேட்டி குடுங்க. அருண், இதுவரைக்கும் யார்கிட்டயும் பேசினதெல்லாம் கிடையாது. வீட்ல இருந்து வந்தா நேரா இங்க தான் வரேன். வெளிய எங்கேயும் போறதில்ல. இந்த படம் முடிஞ்ச பிறகு எங்கே போகணும்னாலும் போகணும். ஆனா, இன்றைக்கு இந்த பேச்சோடு முடிச்சிருக்கவில்லை. அன்று மாலை 4 மணியை தொடும்போது ஒரு பத்திரிகையில் இருந்து மாறனை பேட்டிக்கான பத்திரிகை நிபுணர் ஒருவர் வந்திருந்தார். "அண்ணா, பத்திரிகை ரிப்போர்ட்டர் வந்திருக்கிறாரு. உங்கள பார்க்க. என்ன பதில் சொல்ல?" என்று கேட்டபடி வந்த மாறனுக்கு எதிரே நின்றான் அருண். "யார்ரா? மூக்கு வேர்த்தது போல இருக்கே. படப்பிடிப்பு நடக்கிறது யாருக்கும் சொல்லவே இல்ல." "அண்ணா, அதெல்லாம் கண்டுபிடிச்சிடுவாங்க. இப்போதைக்கு வர சொல்லவா?" "யார்ரா அந்த ரிப்போர்ட்டரு?" "அண்ணா, லாஸ்ட் டைம் பிரச்சனை பண்ணின அந்த ரிப்போர்ட்டர் தான் நான்." "அண்ணா, இல்லன்னு சொல்ல அனுப்பிடவா?" "வேண்டாம்டா. பார் பார்க்காட்டியும் ஏதாவது தப்பா தான் எழுதுவாங்க. பார்த்து பேசிட்டு போயே இஷ்டத்துக்கு எழுதட்டும். இங்கேயே ஆஃபீஸ் ரூம் அழைச்சிட்டு வந்துடு." "அங்கே சீன் ஓகே ஆச்சுதா? இல்ல இன்னும் டேக் தான் போகுதா?" "அண்ணா, அது ஆயிடுச்சுண்ணா. இப்போ அடுத்த சீன் போயிட்டுருக்கு." "என்னடா அந்த பொண்ணு இந்த சிரிப்பு சிரிக்கிறா? எனக்கே அங்கே நின்னு சீன பார்க்க முடியல. அவ்வளவு சிரிப்பு வந்தது. அதுதான் பொறுப்ப பசங்க கிட்ட கொடுத்துட்டு இங்க வந்து உட்காந்துட்டேன். நானும் சேர்ந்து சிரிச்சா அப்புறம் ஷூட்டிங் நடந்த மாதிரி தான். சரி, இந்த ரிப்போர்ட்டர அனுப்பி வை. இவர பேசி அனுப்பி வைக்கலாம்." அடுத்த 10வது நிமிஷத்தில் அவரை அழைத்து வந்தான் அருண். "உட்காருங்க சார்." மரியாதையாக கை கொடுத்து அமர்ந்து பேசினான் மாறன். "நன்றி சார். புது படத்துக்கு முதல்ல வாழ்த்துக்கள். இப்போ பேசலாமா?" "ம், சொல்லுங்க" என்று மாறன் கேட்டான். "ஏன் மாறன் சார், ஒவ்வொரு படத்தையுமே யாருக்கும் தெரியாம எடுக்குறீங்க?" "என்ன சார் கேள்வி இது? தெரியாம எப்படி எடுக்க முடியும்? ஒரு ஷூட்டிங் எடுக்கிற இடத்துல மினிமம் 200லிருந்து 500 பேர் வரைக்கும் இருக்கிறாங்க. இந்த கேள்வியே தப்பு சார். அடுத்தத கேளுங்க. எப்போதும் உங்க ஃப்ரெண்டுக்கு தானே வாய்ப்பு குடுப்பீங்க. டயலாக் எழுத. இந்த முறை ஏன் புதிசா சேர்த்து இருக்கிறீங்க?" "அவருக்கு வேற கமிட்மெண்ட் இருக்கு. அதனால என்னால அவர புக் பண்ண முடியல." "இது பெரிய விஷயம் இல்லையே. அவர் இத ஃபேஷனா தானே பண்றாரு. அப்படி இருக்கும்போது பிடிவாதமா நான் அவர அழைச்சிட்டு வர முடியாது இல்லையா?" "ஓகே சார். இப்போ ரிலீஸ் ஆகப் போற படத்தோட ஹீரோயினுக்கும் உங்களுக்கும் தகராறு. அதனால தான் இந்த படத்த புக் பண்ணல அப்படிங்கிற பேச்சு இருக்கே. இதுக்கு என்ன பதில் சொல்ல?" "இந்த படம் நடிக்க இந்த பொண்ணு ஓகேன்னு தோணுச்சு. மத்தபடி சண்டை போடுற அளவுக்கு நான் பெரிய ஆளெல்லாம் இல்ல. அந்த பொண்ணு கடைசி நேரத்தில பிரச்சனை பண்ணினது நெஜம். அது சம்மந்தமா சங்கத்தில புகார் கொடுத்து இருக்கிறேன். அதனால அந்த பொண்ணோட கரியர் பாதிக்கப்படாதா? அது அந்த பொண்ணுக்கு கவலை இருக்கணும். அத பத்தி பேச விருப்பம் இல்ல. வேற?" "ஓகே சார். கடைசியா ஒரே ஒரு கேள்வி. இந்த படத்தில நடிக்கிற பொண்ண எனக்கு அறிமுகப்படுத்துங்க சார். ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு புறப்படுறேன்." "சாரி, படம் முடியிற வரைக்கும் எந்த பத்திரிக்கைக்கும் பேட்டி கொடுக்கக்கூடாது. இது அந்த பொண்ணுக்கு கொடுத்திருக்கிற ரூல்ஸ். ஸோ நோ." "இப்படி சொன்னா எப்படி சார்? அப்படின்னா உங்களோட கண்ட்ரோல்ல அந்த பொண்ணு இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாமா?" என்று கேட்க, "நோ கமெண்ட்ஸ். நீங்க புறப்படுங்க" என்று சொல்லிவிட்டு வெளியேறினான் மாறன். அடுத்த நாள் இவனது பிரத்யேக பேட்டி என்ற தலைப்பு செய்தியாக வந்திருந்தது. ஹீரோயினை தனது கண்ட்ரோலில் வைத்து படம் எடுக்கும் டைரக்டர், நாயகியை வெளி உலகிற்கு காட்ட மாட்டேன் என பதில் கூறினார். இப்படி ஆரம்பித்து நிறைய கற்பனையாக கசட்டு மேனிக்கு எழுதியிருக்க, வழக்கம் போல அன்றும் இரவு நேரத்தில் பூரணியோடு நியூஸ் பேப்பரை எடுத்து பார்க்க, செய்தியை படித்தவள் திகைத்தபடி பூரணியை பார்த்தாள். ஸ்ரீ. அத்தியாயம் 8. நல்ல அடி வினோத்திற்கு. கையில் மட்டுமல்ல, காலிலும். முதலில் அருகில் இருந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்ய 2 நாட்கள் கழித்து இதோ இவனது சொந்த மருத்துவமனையில் அட்மிட் செய்ய மாற்றி இருந்தனர். 2 நாட்கள் வரைக்கும் என்ன நடந்தது என்று தெரியவில்லை. அந்த அளவிற்கு சுயநினைவு இல்லாமல் இருந்தான். அடுத்த நாள் மாலை பேப்பரில் ஒரு ஓரத்தில் செய்தியாக வந்திருந்தது. பணக்கார மாணவர்களின் போதை விளையாட்டு என்ற தலைப்பில். இவனது புகைப்படம் வரவில்லை. ஆனால் தகவல் என்னவோ இவனைப் பற்றி மட்டும்தான். சொந்த மருத்துவமனையில் சிகிச்சைக்காக மாற்றியிருப்பது முதற்கொண்டு வந்திருந்தது. "என்ன வினோத், இப்படி நடந்துக்கிற? எனக்கு இருக்கிறது நீ மட்டும்தானே. இத்தனை சம்பாதிக்கிறது உனக்கு மட்டும்தானே. உன்னோட அம்மா போன பிறகு நான் ஓடுறதே உனக்காகத்தானே. உனக்கு புரியுதா? பத்திரிக்கையில வந்தது பார்த்து கோபம் எதுவும் இல்ல எனக்கு. அத மைண்ட் கூட பண்ணல. ஆனா உனக்கு ஏதாவது ஆகியிருந்தா? ட்ரக்ஸ் தப்பு தானே. ட்ரிங்க்ஸாக இருந்தாலும் அது தப்பு தானே. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில ஆரம்பித்து இந்த நிமிடம் வரைக்கும் கூட முடியாமல் நான் படுற கஷ்டம் எனக்கு உனக்கு சொன்னா புரியாது. சாரிப்பா. நான் அப்படிப்பட்டவன் கிடையாதுப்பா. எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. ஹோட்டல்லேருந்து புறப்பட்டேன். இந்த ஆக்சிடென்ட் நடந்தது எனக்கே புரியல.
பொதுவா அதிகமா எங்கேயும் பார்ட்டிகளுக்கு போற பழக்கம் எனக்கு கிடையாது. அது எனக்கும் தெரியும்டா. ஒவ்வொரு பிசினஸ் முடியும் போதும் பார்ட்டி கொடுத்து கொடுத்து, அந்த பழக்கத்த பார்த்து நீ வளரக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் உன்ன முதல்ல இருந்தே ஹாஸ்டல்ல போட்டு படிக்க வச்சேன். இப்போ நீ வளர்ந்தாச்சு. உனக்கு நல்லது கெட்டது தெரியும். அதனால இனி பயம் இல்ல அப்படின்னு நெனைக்கிறேன். இந்த நேரத்தில இப்படி ஒரு ஆக்சிடென்ட். இல்லப்பா இனி இது போல நடக்காது. இனி கவனமா இருப்பேன். என்ன வேணும் இத்தன தூரம் சொல்றேன். இப்ப கூட நீ இனி இது போல எந்த பார்ட்டிக்கும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிற. உனக்கு தனியா இருக்க பிடிக்காட்டி பேசாம என் கூட வந்து தங்கிடு. நோப்பா எனக்கு இப்போ இருக்கிற இடம் தான் எனக்கு வசதி. நான் அங்கே இருந்து எங்கேயும் போக மாட்டேன். சோமு அண்ணா நல்லா பார்த்துக்கிறாங்க. வீக்கெண்ட் பார்ட்டி என்னால தவிர்க்க முடியாது அப்பா. என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும். என்ன இப்படி பேசுற வினோத்? எனக்கு ஷாக்கா இருக்குது. நீ என்னோட மகன்டா. உன்னோட நல்லது கெட்டதுல எனக்கு பங்கு இருக்கு. அதெல்லாம் கூடவே வச்சு வளர்த்தவங்க பேசுற பேச்சுப்பா. நீங்க பேசக்கூடாது. நெறைய பார்த்தாச்சுப்பா. அம்மா இறந்து 2வது நாள்ல பார்ட்டி வச்சவங்க தானேப்பா நீங்க. உங்க பையன எப்படி இருப்பான்? என்ன பொறுத்தவரைக்கும் நான் எவ்வளவோ பரவால்ல. வேற ஒருத்தனா இருந்திருந்தா, முழு போதையில போயே சேர்ந்திருப்பான். எனக்கு என்னோட லிமிட் தெரியும். தேவையில்லாம என்ன பத்தி யோசிக்க வேண்டாம். அந்த நேரத்த உங்க பிசினஸ் டெவலப் பண்ண மட்டும் யோசிங்க. இப்போது கெளம்புங்கப்பா. வினோத் இப்படி பேசாதடா. உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க? நீ குழந்தை கிடையாதுடா. அப்பா ப்ளீஸ். உங்கள பத்தி யோசிக்கணும்னு தோணும்போதே இன்னும் நெறைய குடிக்கணும்னு தோணும். இதுல என்னோட தப்பு எதுவும் இல்லப்பா. உங்கள விடவும் வசதியா இருக்கிறேன். எத்தனையோ பெற்றோர்கள பார்த்து கொண்டு இருக்கிறேன்ப்பா. யாரும் உங்கள மாதிரி இல்ல. ஏன்பா என்ன பெத்தவங்க நீங்களும் ஆம்பள தானேன்னு உலகத்துக்கு சொல்லவா? குடும்பம்னா ரெஸ்பான்சிபிலிட்டிப்பா. அது இல்லன்னா பெத்துக்க கூடாது. ப்ளீஸ் கெளம்புங்க. தயவு செஞ்சு மறுபடியும் பார்க்க வராதீங்க. மறுபடியும் உங்க முகத்த பார்த்தா யோசிக்கவே மாட்டேன். அடுத்த முறை இப்படி பேச நான் இருக்க மாட்டேன். கொஞ்சம் கோபமாக பேசி அனுப்பி வைத்தான். கொஞ்சம் சோர்வாகத்தான் இவனது தந்தை புறப்பட்டுச் சென்றார். இவனுக்கு அவரின் மேல் வருத்தம் எல்லாம் கிடையாது. சரியாக பேசி இருந்ததாகத்தான் தோன்றியது. ஏற்கனவே அடிபட்டது நல்ல வலியாக இருக்க, அவனுக்கே புரியாத அளவிற்கு நிறைய பேசி அனுப்பி வைத்தான். ஒன்றை சுத்தமாக மறந்திருந்தான். இந்த ஹாஸ்பிட்டல் கூட்டத்தில் அவரது வருமானத்தில் வாங்கியது என்பது மட்டுமல்ல, இவனுக்காக அடையாளம் கூட அவர் கொடுத்ததுதான் என்பது எங்கேயும் ஞாபகத்தில் இல்லை. செலவு செய்யும் பணம் எல்லாம் இவனது வருமானம் என்பது போல அத்தனை திமிராக கோபமாக பேசி அனுப்பி வைத்தான். வருத்தமாக சென்றவருக்கு கூட தன்னுடைய தவறு புரிந்தது. தன்னுடைய பணம் சம்பாதிக்கும் ஆசையில் மகனை மொத்தமாக இழந்திருந்தார். இனி எப்படி எப்போது அவனை தன்னிடம் திரும்பி வருவான் என ஏக்கத்தோடு புறப்பட்டு சென்றிருந்தார். புறப்படுவதற்கு முன்பாக அவனுக்கு முழுவதுமாக குணமான பிறகுதான் வீட்டிற்கு அனுப்பி வைக்க வேண்டும். அதற்கு முன்னால் எக்காரணத்தை கொண்டும் அனுப்பி வைக்கக்கூடாது என்று டாக்டரிடம் பேசிவிட்டு வந்திருந்தார். அதன் பிறகும் சரியாக 15 நாட்கள் கழித்த பிறகே இவன் பிடிவாதமாக டிஸ்சார்ஜ் வாங்கி கொண்டு வீட்டிற்கு வந்திருந்தான். என்ன டாக்டர் அப்பா சொன்னாங்களா க்யூர் ஆகாமல் விடக்கூடாதுன்னு அப்படின்னு? மற்ற பேஷண்ட்டாக இருந்தால் என்ன செஞ்சுருப்பீங்க? இந்நேரம் அனுப்பியிருப்பீங்க தானே. நான் மட்டும் என்ன ஸ்பெஷல்? இதுக்கு மேலே இந்த இந்த டெட்டாயில் ஸ்மெல்ல என்னால் இருக்க முடியாது. என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. உடனே நான் போகணும். இல்லைன்னா என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது. இங்கே இருக்கிற டூல்ஸை எல்லாம் எடுத்து உடைக்க ஆரம்பிச்சிடுவேன். என்ன சொல்கிறீங்க? கிட்டத்தட்ட டாக்டரை மிரட்டி கொண்டு தான் இருந்தான். வினோத் ப்ளீஸ் அப்படியெல்லாம் எதுவும் செய்யாதீங்க. ஒரு 10 நிமிஷம் உங்கள் அப்பா கிட்ட பேசிட்டு அனுப்பி வைக்கிறேன். சாரி சார் சரியாக 10 நிமிஷம் தான். அதற்கு மேலே இங்கே இருக்க மாட்டேன். மெடிசன் ஏதாவது தரணும்னா கொடுங்க. அப்படியே ஒரு டாக்ஸி புக் பண்ணிடுங்க. இல்லைன்னா நான் புறப்பட்டு போய்க்கிட்டே இருப்பேன். இப்படி பேசி வீட்டுக்கு வந்திருந்தான். இங்கு வீட்டுக்கு வந்த பிறகு கூட தன்னுடைய ரூமில் பாதி நேரம் அடைந்து கிடந்தான். மாத்திரை உதவியால் ஓரளவிற்கு வலி குறைந்திருந்தது. சற்றே நடக்க சிரமமாக இருந்தது. காலில் கூட இன்னும் கட்டு பிரித்திருக்கவில்லை. போர் அடிக்கும்போது எல்லாம் மறுபடியும் எழுதி கொண்டிருந்தான். அவ்வப்போது தோன்றும் பானுவின் முகம் கூடவே இவனை தொந்தரவு செய்து கொண்டிருந்தது. ஏன் இவளுக்கு தெரியாதா? தனக்கு ஆக்சிடென்ட் ஆனது இப்படி மனதிற்குள் நினைத்து வருந்தி கொண்டிருந்தான். பானுவின் கசின் பிரதர் மட்டுமல்ல, இவனது காலேஜில் கூட படிக்கும் நிறைய பேர் இவனை பார்த்து விட்டு சென்றிருந்தனர். கடைசியாக முடிவே செய்து கொண்டான். தனக்குத்தான் அந்த பெண்ணின் மேல் ஆர்வம் இருக்கிறது. அவளுக்கு துளி கூட தன்மேல் இல்லை என. அதிகபட்சமாக ஆசைப்படாதே வினோத். உன்னோட ராசி அப்படி. உனக்கு நீ ஆசைப்பட்டது எதுவுமே நடக்காது. இப்போது மட்டும் நடக்கவா போகுது? இப்படி நினைத்து நாட்களை கடத்தி கொண்டிருந்தாள். ஆனால் இவனே எதிர்பாராத ஒரு நேரத்தில் இவனுக்கு எதிரில் வந்து நின்றாள் பானு. ஆம், இவனது வீட்டிற்கே வந்திருந்தாள். அழகான மாலை வேளை. இப்போது அவனது உதவிக்கு என்று ஒரு ஆண் நர்ஸை ஏற்பாடு செய்திருந்தனர்.
இதையும் கூட இவன் தான் ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து கேட்டிருந்தான். "கொஞ்சம் நடக்க பழக சொல்லியிருக்கிறீங்க. எனக்கு ஸ்டிக் வச்சு நடக்க இஷ்டம் கிடையாது. அதனால எனக்கு ஒரு ஆள் அனுப்புங்க." இப்படி கேட்டிருந்தான். மெல்ல இவனை பிடித்தபடி தோட்டத்திற்கு வந்து அமர்ந்திருந்தான். தோட்டம் முழுக்க பலவிதமான மலர்கள் மலர்ந்து நறுமணம் வீசிக் கொண்டிருக்க, வேலை இல்லாமல் இருக்கும் நாட்களில் இந்த தோட்டம் தான் இவனது வசிப்பிடம். ஆழ்ந்து சுவாசித்தபடி கண்களை மூடியிருந்தவன் கண்களை திறந்து பார்க்க எதிரில் பானு நின்றிருந்தாள். நிறைய ஷாக் இவனுக்கு. அவள்தானே என்று தெரிந்து கொள்ள கண்களை இறுக்க மூடி மறுபடியும் திறந்து பார்த்தான். இப்போது அவனை முறைத்தபடி அவனுக்கு எதிரே வந்து அமர்ந்தாள். "உன் மேல சரி கோபத்துல இருக்கிற வினோத். எதுவும் பேசிடாத" என்று கூறினாள். "என்ன பானு, ஒரு பேஷண்ட் கிட்ட இப்படித்தான் பேசுவியா? முழுசா 1 மாசம் ஆயிடுச்சு இங்கே இந்த தோட்டத்துக்கு வர. அந்த அளவுக்கு அடி. எப்படி சார் அடிபட்டது? தெரியாம நடந்த ஆக்சிடென்ட்டா? அது உங்களோட திமிரால ஆனது தானே?" "ஏய் பானு, என்ன இத்தனை ஹார்ஷா பேசுற? நான் ஒன்றும் மோசமான குடிகாரன் கிடையாது. அன்றைக்கு நடந்தது நானே எதிர்பாராதது. நீ என்னை பார்க்க வந்தது ரொம்ப சந்தோஷம். நீ மட்டும் தான் வந்தியா? இதென்ன கேள்வி? உன்னை பார்க்க 10 பேரை அழைச்சிட்டா வர முடியும்? ஏதாவது லூஸ் மாதிரி பேசினா யோசிக்கவே மாட்டேன். அடிச்சிடுவேன். அத்தனை கோபம் வருது உன் மேல. உன் மேல எனக்கு இருக்கிற கோபம் கொஞ்சம் குறைஞ்ச பிறகு வரலான்னு எத்தனை நாளா இருந்தேன். பார்த்தா இப்போ தான் கோபம் நிறைய வருது. பானு, எனக்கு இதெல்லாம் பழக்கம் கிடையாது. நீ அந்த பார்ட்டிக்கு வந்தா உன்னை பார்க்கலான்னு. என்ன வினோத், என்னை பார்த்தா குடிகாரி மாதிரி தெரியுதா? எப்படி இப்படி யோசிக்கிற? எனிவே நான் புறப்படுறேன் என்று எழுந்து நடக்க ஆரம்பித்தாள். ப்ளீஸ் பானு, என்னால் ஓடியெல்லாம் வர முடியாது. கொஞ்சம் பேசணும் உன்கிட்ட. அதுக்காகத்தான் ப்ளீஸ் நில்லு. ஒரு ஃப்ரெண்டா இதை கொஞ்சம் காது கொடுத்து கேட்கலாம். நீ சொல்கிறதுக்கு அப்படியே புறப்பட்டு போயிருப்பேன். கொஞ்சம் பேஷண்ட்டோட மனநிலைமைய எப்படி இருக்கும் அப்படின்னு புரியும். அப்படிங்கிறதுனால கேட்குறேன். என்ன சொல்லு என்றபடி மறுபடியும் வந்து அவனுக்கு எதிரே அமர்ந்தாள். என்னம்மான்னு டீச்சர் மாதிரி மிரட்டுற? எனக்கு பேசவே பயமா இருக்குது. ஓகே, பேசல. நீ சொல்லு. வந்து ரொம்ப போர் அடிக்குது. எனக்கு சரியாகிற வரைக்கும் தினமும் இந்த நேரத்துக்கு வந்து பார்க்க முடியுமா? ப்ளீஸ் மாட்டேன்னு சொல்லாத. என்னை என்ன சொல்லிக்கிட்டு வர சொல்ற? இன்னைக்கு ஓகே. தினமுமே முடியாது. அப்பா, அம்மா கிட்ட பர்மிஷன் கிடைக்காது. பர்மிஷன் கேட்டு தான் வரணுமா? அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துறாங்களா உன்ன? என்ன வினோத் உன்னோட பிரச்சனை? பர்மிஷன் கேட்கறது நல்ல பழக்கம் தானே! நீ பேசுறதே புரியல. எப்படியோ உன்ன பார்க்கும்போது ஓரளவுக்கு சரி ஆயிட்டேன்னு தோணுது. என்னால தினமும் வர முடியாது. ஆனா வாரத்துக்கு 2 நாள் வர முயற்சி பண்றேன். உடம்ப பார்த்துக்கோ. முன்ன விடவும் வெயிட் லாஸ் ஆனது மாதிரி இருக்கிற. பார்க்கவே நல்லா இல்ல என்று சொல்லிக்கொண்டு இருக்கும்போதே சோமு ஜூஸோடு வந்திருந்தார். அண்ணா, நேரத்துக்கு வினோத்திற்கு நல்ல ஹெல்த்தியா சாப்பிட கொடுங்க என்று கூறினார். எங்கம்மா கொடுத்தா சரியா சாப்பிடணுமில்ல. தம்பி சாப்பிட்றதே இல்ல. எப்ப பாரு எதையாவது எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. பாதி நேரம் டஸ்ட்பின்னுக்கு தான் போகுது. அவருக்கு கொடுக்குற சாதம் எல்லாம். இனிமே கொடுங்க, சாப்பிடுவான். சாப்பிடாட்டி நான் பேசிக்கிறேன். ஓகே. வினோத் புறப்படுறேன். மறுபடியும் பார்க்கலாம் என்று எழுந்து நின்றாள். மறுபடியும் எப்போ வருவ பானு? கொஞ்சம் எதிர்பார்ப்போடு இவளை பார்த்தான். இன்னும் 4 நாள் கழிச்சு உன்னை பார்க்க வருவேன். பை என்றபடி புறப்பட்டாள். கண்ணை விட்டு மறையும் வரைக்கும் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் வினோத். அத்தியாயம் 9. கொஞ்சம் அதிர்ச்சியாக அந்த நியூஸ் பேப்பரையே பார்த்து கொண்டிருந்தாள் ஸ்ரீ. அவளது பார்வையை பார்த்த பூரணி இவளது கையில் இருந்த பேப்பரை வாங்கி பார்த்தார். ஒரு நிமிடம் படித்தவர் இவளை பார்த்து, "ஸ்ரீ, எப்போ நடிக்கன்னு பொது வாழ்க்கைக்குள்ள வந்தையோ அப்பவே இது போல எல்லாம் நடக்கத்தான் செய்யும். இதையெல்லாம் பார்த்து திகச்சா அதே இடத்துல தான் நின்று கொண்டு இருக்கணும். முன்னேற முடியாது." "இல்லை ஆண்டி, இவங்க என்ன எழுதியிருக்கிறாங்க தெரியுதா? டைரக்டரோட கட்டுப்பாட்டில் இருக்கிறதா போட்டிருக்கிறாங்க. யோசிச்சா அதோட அர்த்தம் வேற ஆகுற மாதிரி ஒரு மாயையை தருதே." "ஸ்ரீ, எனக்கு மாறன தெரியும். யார் என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். மாறனோட சொந்த ஊர் திருச்சி பக்கத்துல ஒரு கிராமம். அவனோட பக்கத்து வீடு தான் எங்களோடது. அவன குழந்தையில இருந்து தெரியும். ஒவ்வொரு வளர்ச்சியையும் நேர்ல பார்த்துருக்கிறேன். நீங்க கல்யாணம் முடிஞ்சு வந்த பிறகு 4 வருஷம் கழிச்சு தான் இங்க வந்தான். ஃபிலிம் எடுக்க போறேன் அப்படின்னு வந்து நின்னான். அவன் இந்த இடத்துக்கு வர நிறைய முயற்சி எடுத்திருக்கிறான். நிறைய டைரக்டர் கிட்ட உதவியாளரா சேர மட்டுமே 2 மாதம் அலைஞ்சான். உடனே எல்லாம் படம் வாய்ப்பு அவனுக்கு கிடைச்சிடலம்மா. மாமா கூட நிறைய புரொடியூசர் கிட்ட அறிமுகம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. நீ இங்கே வர்ற கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தனியா புறப்பட்டான்." "அப்படின்னா ஆன்ட்டி உங்க வீட்ல தான் இருந்தாங்களா?" "ஆமா ஸ்ரீ, இப்போ நீ இருக்கிற அந்த ரூம்ல தான் இருந்தான். படம் ரிலீஸ் ஆகுற வரைக்கும் கூட இங்கே தான் இருந்தான். அவனுக்கு இங்கே இருந்து வெளியே போக இஷ்டம் எல்லாம் கிடையாது. ஓரளவுக்கு பெரிய டைரக்டர் அப்படிங்கிறப்போ அதற்குரிய மரியாதையான இடத்துல இருந்தா தானே மரியாதை. தொடர்ந்து வாய்ப்பு வரணும்னா
இந்த சின்ன ரூம் செட் ஆகாதுன்னு உங்க அங்கிள் தான் வீடு பார்த்து அனுப்பி வச்சாங்க. நீ தங்கி இருக்கிற ரூம் ரொம்ப ராசியானது ஸ்ரீ. புரியுது ஆன்ட்டி. ஆமா ஸ்ரீ. தேவையில்லாம கண்டதையும் யோசிக்காத. இந்த பத்திரிக்கை உலகம் இப்படிதான். அவங்க பத்திரிக்கை வைக்க எத வேணும்னாலும் எழுதிக்கிட்டே இருப்பாங்க. அதையெல்லாம் காதுலயே வாங்கக்கூடாது. மாறனோட ராசி அப்படி ஒரு படம் வரும்போது, அந்தந்த படத்தோட ஹீரோயின் கூட கிசுகிசு வர்றது வழக்கமாயிடுச்சு. அவ ரொம்ப கேரியிங். அதனால கூட இருக்கலாம். நீங்க சொல்றது கரெக்ட் ஆன்ட்டி. உண்மையான வார்த்தை. அது அங்கே வேலை செய்ற எல்லார் மேலயுமே ரொம்ப கேர் எடுத்துக்குவாரு. அத பார்க்கும்போது தெரியும். வேலை செய்ற கடைசி ஆள் வரைக்கும் அவர் அத்தன பேரோட பெயரையுமே தெரிஞ்சு வச்சு இருக்கிறாங்க. எனக்கே நெறைய நேரம் ஆச்சரியமா இருக்கும். அவ்வளவுதான். ஃப்ரீயா விடு சிரி. போய் நிம்மதியா தூங்கு. காலையில ஷூட்டிங்க்கு புறப்படணும் இல்லையா? ஆமா ஆன்ட்டி. காலையில கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லியிருக்கிறாங்க. நேரத்தோட படப்பிடிப்புக்கு வண்டி அனுப்புறத சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் என்ன போய் தூங்குமா என்று அனுப்பி வைத்தார். காலை 5 மணிக்கெல்லாம் புறப்பட்டு தயாராக காத்திருந்தாள் ஸ்ரீ. சொன்னது போல சரியாக வண்டி இவளை அழைத்துச் செல்ல வந்திருந்தது. வேகமாக வாசலுக்கு வர வண்டியிலிருந்து அருண் இறங்கிக் கொண்டிருந்தான். "குட் மார்னிங் ஸ்ரீ. வாங்க" என்று வண்டியில் பின்கதவை திறந்து விட்டான். முன்னிருக்கையில் ஏற்கனவே மாறன் டிரைவர் சீட்டில் அமர்ந்திருந்தான். இவனை டிரைவிங் சீட்டில் பார்க்கவும் கொஞ்சம் ஆச்சரியம் ஸ்ரீக்கு. "சார் நீங்களா? குட் மார்னிங். இந்த நேரத்துல இங்க எதிர்பார்க்கல. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தானே நேரா போகணும். அதுதான் இவனையும் புறப்பட வச்சு இழுத்துட்டு வந்துட்டேன். இன்றைக்கு எடுக்க போறது ஞாபகம் இருக்கா ஸ்ரீ?" கொஞ்சம் சிரிப்போடு அருண் கேட்டான். ஞாபகம் இருக்கே. காலையிலேயே ஜாக்கிங் போறது போல சீன் எடுக்க போறாங்க. டயலாக் கூட ஏற்கனவே நேத்தே கொடுத்து விட்டுட்டாங்க. ஏன் கேட்குறீங்க அருண்? அது வேற ஒண்ணும் இல்ல ஸ்ரீ. ஹீரோ கூட ஜாக்கிங் போகணும். அதுதான் தெரியுமே. ஏன் ஏதாவது பிரச்சனையா? ஐயோ! எனக்கு என்ன பிரச்சனை? ஹீரோ கூட நம்ம காமெடி ஆக்டரும் ஜாக்கிங் வருவாரு. உங்கள தான் நெனைக்கிறேன். ஒரே சிரிப்பு சிரிப்பா வந்துச்சு. இன்றைக்கு சாயங்காலம் வரைக்கும் செட்ல ஜாக்கிங் மட்டும் தான் ஓடுவீங்கன்னு நெனைக்கிறேன். மை காட்! அருண்! நான் என்ன செய்ய? அவர பார்த்தாலே சிரிப்பு வருதே எனக்கு. ஏன் இத முன்னாடியே சொல்லல? சொன்னா என்ன செய்வீங்க ஸ்ரீ? ஓடி இருப்பீங்களா? இல்ல, இல்ல. வாங்க இன்னைக்கு எங்களுக்கு வேடிக்கை பார்க்க அங்க நெறைய நடக்கும். அருண் கொஞ்சம் கோபமாக ஸ்ரீ கூப்பிட, அவன் சும்மா உளர்றான் ஸ்ரீ. யார் இருந்தா என்ன? கவலை இல்லாம கரெக்ட்டா டயலாக் பேசுங்க என்றபடி ஷூட்டிங் ஸ்பாட்டில் வண்டியை நிறுத்தினான் மாறன். இவர்களோடு ஸ்ரீ இறங்குவதை ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்த பலரும் பார்த்தனர். ஒரு சிலர் தங்களுக்குள் சிரித்தபடி நகர்ந்து சென்றனர். வேகமாக ரெடியாகி வந்து சேருங்க ஸ்ரீ. மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்தாச்சா என்று கேட்டபடியே நகர்ந்து சென்றான். அடுத்த 1 மணி நேரம் தாண்டிய போது ஜாக்கிங் செல்வது போன்ற தோற்றத்தில் ஸ்ரீ கேமரா முன் வந்து நின்றார். கூட நடிக்கும் நாயகன் கூட வந்து நின்றிருந்தான். கூடவே அந்த காமெடி ஆக்டரும். ஒரு தடவை ரிஹர்சல் பார்த்துவிட்டு ஸ்டார்ட் பண்ணலாமா என்றபடி ஒத்திகையை துவங்கி இருந்தனர். அதே நேரம் மாறனுக்கு அவனுடைய ஃபோனில் இருந்து அழைப்பு வந்தது. அவனுடைய தாயார் தான் அழைத்துக் கொண்டிருந்தார். "சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? பணம் ஏதாவது தேவை இருக்குதாம்மா? அனுப்பி விடவா?" "இதெல்லாம் எதுவும் தேவையில்லடா. தேவைக்கு அதிகமாவே நீ தான் கரெக்ட்டா பணம் அனுப்பி விட்டுர்றியே! உன்ன நான் பார்க்கணும் போல இருக்குது மாறா." "அம்மா ஷூட்டிங் போயிட்டு இருக்குதும்மா. நெனச்ச நேரத்துல ஓடி வர முடியாது. இப்போதைக்கு கஷ்டம்மா. வேணும்னா நீங்க இங்க வர்றீங்களா?" "ஆமான்டா. அப்பா கூட இதுதான் சொன்னாரு. அன்னைக்கு புறப்பட்டு வரவா? எங்க வரணும்னு சொல்லு. அங்க வந்து பார்க்கிறேன். உனக்கு பிடிச்ச முறுக்கு நேற்று தான் சுட்டேன். அதையும் எடுத்துட்டு வரேன்." "அம்மா உங்கள வேலை எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொன்னேன்ல. அப்புறம் ஏன் இதெல்லாம்?" "எல்லாமே காசு குடுத்தா இங்க கிடைக்கும்மா. ஆனாலும் நாம செய்ற மாதிரி வராது தானேடா. இன்னும் கொஞ்ச நேரத்துல புறப்பட்டு வந்துடுவேன். 4 மணிக்கு அங்க வந்துடுவேன்." "வாங்கம்மா, இங்க தான் இருப்பேன். ஃபோனை வச்சிடவா?" "மாறா ஒரு நிமிஷம்டா." "என்னம்மா சொல்லுங்க. ஏதாவது சொல்லணுமா?" "வந்து நம்ம புரோக்கர் கிட்ட 4, 5 பொண்ணுங்க ஃபோட்டோ வாங்கிட்டு வரவா? எடுத்துட்டு வந்தா பார்ப்ப தானே. பொண்ணு உனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா பேசி முடிச்சிடலாம்டா. உனக்கும் வயசு ஏறிக்கிட்டே போகுதே." "அம்மா என்ன இப்படி? இப்போ என்ன அவசரம்?" "அதெல்லாம் வேண்டாம். நீங்க மட்டும் வர்றதா இருந்தா வாங்க. ஃபோட்டோ காட்ட வரணும்னு நெனச்சா இப்ப வர வேண்டாம். உண்மையிலேயே ரொம்ப பிஸியா இருக்கிறேன். இந்த படம் நல்ல மாதிரியா முடிஞ்சு ரிலீஸ் பண்ண பிறகு தான் நிம்மதியா இருக்கும்." "ஒவ்வொரு படம் பண்ணும்போதும் இதையே தானே சொல்ற? இப்பவே பையன் சினிமாவுல இருக்கிறான்னு சொன்னா யோசிக்கிறாங்க மாறா. சினிமா லைனா எப்படி பொண்ண நம்பி கொடுக்கறது அப்படின்னு கொஞ்சம் யோசிடா." "அம்மா அப்படி பேசினா போட்டாவ வாங்காதீங்க. என்ன ஊர ஏமாத்தியா சம்பாதிக்கிறாங்க? எத்தன பேரோட உழைப்பு குடுக்குறோம். இங்க ஒரு நாள் வந்து பார்க்க சொல்லுங்க. எங்களோட அரும புரியும்." "டேய் நீ வேறடா. என்னோட பையன பத்தி எனக்கு தெரியும். நீ சொக்க தங்கமாக்கும். சரிடா வைக்கிறேன். நேர்ல வந்து பேசிக்கலாம்" என்று ஃபோனை வைத்தார். "டேய் அருண், அம்மா மதியத்துக்கு மேல வராங்களாம். அதுக்கு முன்னாடி எடுக்க வேண்டிய சீன வேகமா எடுக்கணும். அம்மா வந்த பிறகு நீ தான் ஷூட்டிங் மிச்சத்த பார்க்கணும்." "பார்த்துக்கலாம்ண்ணா. அதெல்லாம் பிரச்சனை இல்ல. என்னண்ணா மறுபடியும் பெண் பார்க்கும் படலமா?"
ஏன்டா இப்படி கேட்குற? அவங்க என்ன பார்க்க வராங்க. அண்ணா சும்மா சொல்லாதீங்க. ஒவ்வொரு படம் எடுக்கும்போதும் ஆசையா இங்க வந்து உங்கள பார்த்துட்டு போறாங்க. உங்க படத்துல நடிக்கிற எந்த பொண்ணாவது உங்களுக்கு பொருத்தமா இருக்குமா? இதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் வந்து பார்க்குறாங்களே! என்ன செய்ய சொல்ற அருண்? அது அவங்களோட எண்ணம். அவங்களுக்கு புரியல. நடிக்க வர்றவங்களுக்கு பணத்துக்காக இந்த வேலையா செய்றாங்க. அப்படிங்கிறது புரியல. பேப்பர்ல கிசுகிசு வந்ததுன்னா, அடுத்த நாள் இவங்க என்ட்ரி ஆகுறாங்க. அவங்கள சொல்லியும் குறையில்ல. அம்மா, அப்பா 2 பேருமே கிராமத்துல வளர்ந்தவங்க. அவங்க பார்த்த உலகம் வேற, இங்க இருக்கிற உலகம் வேற. அவங்களுக்கு எல்லா மனுஷங்களும் ஒண்ணு தான். எல்லாரும் நல்லவங்க. அந்த மாதிரி தான் பழகுறாங்க. அதுவும் சரிதானா? இங்க இருக்கிற நமக்கு தானே இங்கத்த நிலவரம் புரியும். எப்படி யார ஏமாத்தலான்னு சுத்துற உலகம் இது. எத்தன பேர் நேர்மையா இருக்கிறாங்க. சினிமாக்காரங்க அப்படின்னாலே ஏமாத்துறவங்க, எப்போதும் போதையில இருக்கிறவங்க, பார்ட்டி பண்ணுவாங்க. இப்படித்தானே பேர் வாங்கியிருக்கு. யாரையும் குறை சொல்ல முடியாதுடா. இங்க அப்படிதான். இப்படி இருந்தா தான் ஸ்டைலா, ஸ்டாரா நெனைக்கிறாங்க. அப்படிங்கிற எண்ணம் அது ரத்தத்துல ஊறிடுது. நெறைய பேர் இந்த போதையால இருக்கிற இடம் தெரியாம போனவங்க நெறைய பேர் உண்டு. அங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் வா என்று நகர்ந்தான். இவர்கள் வண்டியில் பேசியது போல தான் நடந்து கொண்டிருந்தது. அன்றைய ஷூட்டிங் வந்த நேரம் முதல்ல ஏதாவது சொல்ல, யாராவது சிரிக்க ஆரம்பிக்க என ரகளையாக சென்று கொண்டிருந்தது. இன்றைக்கு எடுக்க வேண்டிய சீன் முடியாட்டி எல்லாருக்கும் பேட்டா கிடையாது. யோசிச்சு செய்யுங்க என்று விட்டு நகர்ந்து வந்தான். இப்படி சொன்னால் பிறகு கொஞ்சம் சிரிப்பது குறையும். கொஞ்சம் வேகமாகவே அன்றைக்கு முடித்திருந்தது. மாலையில் கடைசி சீன் எடுக்கும்போது மாறனின் தாய் தந்தை 2 பேரும் வந்திருந்தனர். இவருக்கும் கூட அன்றைக்கு படப்பிடிப்பு திருப்தி தர, அதற்கு மேல் போதும் என்று பேக்கப் சொல்லிவிட்டு தாயிடம் சென்றான். "வாங்கம்மா, வாங்கப்பா" என்றவன் அங்கு இருந்தவர்களை அறிமுகம் செய்து வைத்தான். ஏற்கனவே ஆரம்பம் முதலே இவனிடம் கூட இருப்பவர்களுக்கு தெரிந்திருக்க அனைவருமே வந்து பேசினர். ஹீரோவை அழைத்து அறிமுகம் செய்து வைத்தான். "வணக்கம்மா" என்று பேச ஆரம்பிக்க, ஏற்கனவே ஷூட்டிங் முடிந்துவிட்டது என்று கூறியிருந்ததால் முகத்தில் ஏற்கனவே பூசியிருந்த மேக்கப்பை களைத்துவிட்டு காலையில் அணிந்து வந்திருந்த சுடிதாரை போட்டபடி ஸ்ரீ அங்கே வந்தாள். ஸ்ரீயை அறிமுகம் செய்தது அருண். "அம்மா, இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயினி. பேர் ஸ்ரீலட்சுமி. ரொம்ப நல்ல பொண்ணு" என்று கூறினான். உண்மையிலேயே லட்சுமி மாதிரி தான் இருக்கிற என்று சொல்லும்போதே அவரது காலை தொட்டு வணங்கியிருந்தாள் ஸ்ரீ. "நல்லா இருமா, நல்லா இரு" என்று வாழ்த்தினார் மாறனின் தாய் தந்தை 2 பேருமே. "ஓகே ஆண்டி, நான் புறப்படுறேன். நீங்க உங்க பையன்கிட்ட பேசிட்டு இருங்க. அருண், டாக்ஸி புக் பண்ணிட்டீங்களா? புறப்படவா?" "ஸ்ரீ, அவசரப்படாதீங்க. இருங்க வரேன்" என்றவன் மாறனிடம், "அண்ணா, ஸ்ரீக்கு அனுப்பிடவா? இல்ல நம்ம கூட வர்றாங்களா?" "நம்ம கூட வா. அழைச்சிட்டு போயிடலாம். வெயிட் பண்ண சொல்லு. பூர்ணி ஆன்ட்டியை பார்க்காம கிளம்ப மாட்டாங்க. அங்க போயிட்ட பிறகு நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு போய்க்கலாம்." "சரிண்ணா" என்று கூறியவன் ஸ்ரீயிடம் சொல்ல, சரி என்று விட்டு ஓரமாக அமர்ந்து கொண்டாள். அவளிடம் மாறனின் தாயார் பாக்கியம் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். அவருக்கு ஒரே ஆச்சரியம் ஸ்ரீயை பார்க்கும்போது. முதலில் அலையலையாய் இருந்த நீண்ட கூந்தல் பிடித்தது என்றால், அடுத்ததாக அவளுடைய நிறம். இத்தனை வெள்ளையாக உண்மையில் இதுவரை பார்த்தது இல்லை. அதற்கு முன்பு கூட இதுபோல ஷூட்டிங் நடக்கும் இடத்திற்கு வந்திருக்கிறார் தான். அப்போது எல்லாம் ஹீரோயினி என்று அறிமுகம் செய்த பெண்கள் எல்லோருமே முழுக்க முழுக்க மேக்கப்பில் இருந்தனர். இவளைப் போல கிடையாது. முகம் முழுக்க ரோஸ் பவுடரோடு ரோஸ் பவுடரோடு உதட்டு சாயத்தோடு நுனிநாக்கில் ஆங்கிலம் பேசியபடி எங்கேயோ வானத்திலிருந்து இறங்கி வந்தது போல பேசிக்கொண்டிருப்பார்கள். இங்கே ஸ்ரீ அவர்களை ஒப்பிடுகையில் நேர் எதிராக இருந்தாள். பேசிய கொஞ்ச நேரத்திலேயே ஸ்ரீயை மிகவும் பிடித்துவிட்டது பாக்கியத்திற்கு. நிறைய பேசிக்கொண்டிருந்தார். தூரத்தில் பார்த்தவர்களுக்கு கூட ஒன்று தெளிவாக தெரிந்தது. இந்த ஸ்ரீ டைரக்டருக்கு வேண்டிய பொண்ணு போல இருக்கு. அதனால தான் அவனோட தாயார் இவளிடம் இவ்வளவு நெருக்கமாக பேசிக்கொண்டு இருக்கிறார் என நினைத்து கொண்டனர். "போகலாமா, முடிஞ்சது வாங்க ஸ்ரீ, புறப்படலாம்" என்றபடி காரை கிளப்பினான் மாறன். முன்னிருக்கையில் அருண் மாறனுக்கு அருகே அமர்ந்து கொள்ள, பின்னிருக்கையில் ஸ்ரீ கூடவே இவனது தாய் தந்தை இருவரும் அமர்ந்து கொண்டனர். மாறனின் தாயார் மாறனிடம், "எப்போது இந்த படத்துக்கு ஷூட்டிங் முடியும்?" என்று கேட்டார். "என்ன ஆச்சும்மா உங்களுக்கு? இப்போ தானே தொடங்கியிருக்கு. இன்னும் சரியா 3 மாசம் பக்கம் ஆகும். 2 மாதம் இங்க பக்கத்துல எடுக்கிற ஐடியா. அப்புறமா பாடல் காட்சிகளுக்கு மட்டும் வெளிநாடு போற மாதிரி இருக்கும்." "வெளிநாடு போகணும்னா?" கொஞ்சம் திகைத்தபடி கேட்டாள் ஸ்ரீ. "ஆமா, ஏன் கேட்குறீங்க? ஆமா, உங்களுக்கு பாஸ்போர்ட், விசா இதெல்லாம் இருக்கா இல்லையா?" "அப்படி எதுவுமே இல்ல மாறன் சார்." "டேய், என்ன அருண், இதெல்லாம் கவனிக்கிறது இல்லையா? நல்ல வேளை இப்போவாவது சொன்னீங்க. அருண், முதல்ல அந்த வேலைய கவனி. அப்புறமா கடைசி நேரம் இன்னும் ரெடி ஆகலைன்னா நீ தான் சிக்குவ பார்த்துக்கோ." "அண்ணா, நிஜமாவே இவங்களுக்கு இதெல்லாம் இருக்குன்னு நினச்சேன். நாளைக்கே பேசி ஏற்பாடு பண்ணிடுறேண்ணா." "நல்ல வேளை அம்மா இந்த கேள்விய கேட்டீங்க. இல்லைன்னா கடைசி நேரத்தில டென்ஷன் ஆகி இருக்கும்." "என்னடா டென்ஷன் உங்களுக்கு? இங்கே இல்லாத இடமா? எதுக்கு தேவையில்லாம அவ்வளவு தூரம் போகணும்? இங்க இருக்கிற இடத்துல எடுத்தா பார்க்க மாட்டோம்னு சொன்னோமா, தண்டமா காசு செலவு பண்ண போறீங்க.
அம்மா அப்படியெல்லாம் எடுத்தா தான் பெரிய டைரக்டர்மா, இல்லாட்டி அவ்வளவுதான். நம்ப மாட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா? இந்த படத்தோட ப்ரொடியூசர் முதல் நாளே கேட்டது என்ன தெரியுமா? படம் முழுக்க எந்த நாட்ல எடுக்க போறீங்கன்னு தான். நான் தான் அதெல்லாம் தேவையில்ல சார். படம் இங்க தான் எடுப்பேன். பாட்டு சீன் மட்டும் கடைசியில 1 மந்த் வெளிநாடு போகலான்னு சொல்லியிருக்கிறேன். என்னவோ போடா! ஒண்ணும் புரியல என்று முடித்துக்கொண்டார். கார் கூட பூரணியின் வீட்டின் முன்பு வந்து நின்றிருந்தது. அம்மா ரொம்ப நேரம் பேசிட்டு உட்கார்ந்துடக்கூடாது. உடனே புறப்படணும். போடா! வர்றதே எப்பவாவது. உடனே எல்லாம் வர முடியாது. நீயும் வா என்று இறங்கிச் சென்றார். கூடவே ஸ்ரீயும் இவர்களோடு சென்றாள். ஆண்டி நீங்க உள்ள போங்க. நான் என்னோட ரூமுக்கு போயிட்டு அப்புறமா வரேன் என்று கூறிவிட்டு நகர்ந்திருந்தார். வா வா பாக்கியம் எப்படி இருக்கிற? வாங்கண்ணா உள்ள வாங்க என்று அழைத்தார். இன்றைக்கு இவனை பார்க்க வந்தேன். அப்படியே உன்னையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன் பூர்ணி. எனக்கே உங்கள பார்க்கணும் போல இருந்தது. உட்காருங்க காஃபி கொண்டு வரேன் என்று கூறினார். அந்த பொண்ணு ஸ்ரீ அவ இங்க இப்ப வருவாளா? ரொம்ப நல்லா பேசுறா. என்ன உனக்கும் அந்த பொண்ண பிடிக்குமா? யாருக்கு தான் அவள பிடிக்காது? வீட்டுக்கு விருந்தாளிங்க யாராவது வந்தா இந்த பக்கம் வரமாட்டா. இரு கூப்பிடுறேன் என்றபடி வாசல் பக்கம் போனவர் ஸ்ரீயை அழைத்துக்கொண்டு மீண்டும் வந்தார். ஆண்டி பேசிட்டு இருங்க நான் காஃபி கொண்டு வரேன் என்று உள்ளே சென்றாள். மாறன் தனது தாயாரிடம் அம்மா பக்கத்தில் கொஞ்சம் வேலை இருக்கு. நானும் அருணும் போயிட்டு வந்துடுறோம். பேசிட்டு இருங்க. எப்ப பாரு கால்ல சக்கரத்த கட்டிக்கிட்டு சுத்துவியா? ஒரு இடத்துல இருக்க மாட்டியா? விடு பாக்கியம் இதுதான் வயசு. இப்போ ஓடாட்டி வேற எப்பதான் ஓடணும்? நீ போயிட்டு வா நான் பேசிட்டு இருக்கிறேன் என்றவர் ஸ்ரீயிடம் திரும்பி ஸ்ரீ மாமாவுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லுமா. இவங்க வந்து இருக்கிறதா சொல்லு. சரி ஆண்டி என்று உள்ளே இருந்து குரல் கொடுத்தாள் ஸ்ரீ. காஃபி கொண்டு வரவும் அருகே இவளையும் அமர்த்தி கொண்டாள். எனக்கு இந்த பையனை நினைச்சாதான் கவலையா இருக்குது. ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம். இவன் பிடியே கொடுக்க மாட்டேங்கிறான் பூர்ணி. என்ன செய்யறதுனே தெரியல. என்ன சாப்பிட்றான்? என்ன பண்றான்? இதே கவலையா இருக்கு. ஏன் ஆண்டி தப்பா நினைக்காதீங்க. நீங்க வேணும்னா இங்கேயே வந்து உங்க மகன் கூட தங்கலாம் இல்ல கொஞ்ச நாளைக்கு. இதுல தப்பா நினைக்க என்ன இருக்குதும்மா? அங்கே ஆடு, மாடு, கோழின்னு என்ன தேடுற உயிர்கள் நெறைய இருக்கே. அப்படி இருக்கும்போது எப்படி இங்க வந்து தங்க முடியும்? அதுவும் சரிதான் ஆண்டி. நாம இல்லாட்டி ஒரு நாள் கூட இருக்காது. எங்க பாட்டி ஒரு மாடு வளர்த்தாங்க. ரொம்ப நாள் வரைக்கும் பாட்டி அது சாப்பிடவே கொடுக்காட்டி, அன்றைக்கு எல்லாம் சாப்பிடவே சாப்பிடாது. அதே தான் இங்கேயும். செண்பகம்னு சொல்லி ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கு. அதுக்கு நான் தான் கையில எடுத்து கொடுக்கணும். இல்லாட்டி கத்தி ஊரையே கூட்டும். இப்படியே பேச்சு நீண்டு கொண்டே இருந்தது. 2 மணி நேரம் தாண்டிய போது மாறனும் அருணும் வந்து சேர்ந்தனர். அம்மா ஊர் கதையெல்லாம் பேசி முடிச்சாச்சா? புறப்படலாமா? போடா போக்கிரி! என்ன ஊர் கதைய பேசினாங்க? இரு வரேன் என்று எழுந்தார். இங்கேயே சாப்பிட்டுட்டு போ பாக்கியம். நீயும் உள்ள வாடா. எப்ப பாரு நிக்காம கூப்பிட்டுட்டே போற என்றபடி சாப்பிட எடுத்து வைக்க ஆரம்பித்தனர். இரவு உணவு முடிந்த பிறகே புறப்பட்டனர். மாறனின் தாயார் மனதில் ஏனோ அந்த நிமிடம் ஸ்ரீயை நிறைய பிடித்தது. இந்த பெண்ணே தனக்கு மருமகளாக வந்தால் நன்றாக இருக்கும் என மனதில் நினைய ஆசை இருந்தது. அந்த ஆசையோடு புறப்பட்டு சென்றார் பாக்கியம். ஆனால் இங்கே இது எதுவுமே தெரியாமல் அடுத்த நாள் தான் பேச வேண்டிய டயலாக் பேப்பரை பார்த்து கொண்டு இருந்தார் ஸ்ரீ. அங்கே மாறன் கூட அடுத்த வாரத்திற்கு எடுக்க வேண்டிய ஷெட்யூலை வரிசையாக தனது டைரியில் எழுதி வைத்துக் கொண்டிருந்தான். அத்தியாயம் 10. சொன்னது போலவே 2 நாட்களுக்கு ஒரு முறை வினோத்தை வந்து பார்த்து கொண்டு சென்று இருந்தாள் பானு. இவனோடு நிறைய மனம் விட்டு பேசிக் கொண்டிருந்தால் ஒளிவு மறைவு எதுவும் இல்லாத அளவிற்கு பேச்சுவார்த்தை நீண்டு கொண்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இப்போது போனிலும் பேச ஆரம்பித்திருந்தனர். அடிக்கடி பானுவோ அல்லது வினோத்தோ மாறி மாறி அழைத்து கொண்டிருந்தனர். பேசுவதற்கு அதிகமாக எதுவும் இல்லாவிட்டாலும் ஸ்வீட் நத்திங் என்பது போல நேரம் போவது தெரியாமல் பேசிக்கொண்டிருந்தனர். இப்போது வினோத்தை சென்று பார்ப்பது வாரத்திற்கு 2 முறை என்பது 4ஆக அவளுக்கே தெரியாமல் மாறியிருந்தது. வழக்கமாக மாலை சென்று கொண்டு இருப்பவள் இன்று காலை 10 மணிக்கு அவனை காண புறப்பட்டாள் பானு. நிச்சயமாக தன்னை பார்த்ததும் ஆச்சரியமாக புன்னகை புரியும் முகத்தை பார்க்கும் ஆவலில் புறப்பட்டிருந்தாள். அவனது வீட்டு வாசலில் வண்டியை நிறுத்தியவள் தோட்டத்தை தாண்டி வீட்டு வாசலுக்கு வர சரியாக சோமு வாசலுக்கு வரவும் சரியாக இருந்தது. என்ன சோமு அண்ணா, வினோத் என்ன பண்றான்? சாப்பிட்டாச்சா என்று கேட்டாள். இன்னும் இல்லை, எடுத்து வச்சிருக்கிறேன். வந்து சாப்பிட்றதா சொல்லி இருக்கிறாம்மா. கடைக்கு போக வேண்டியது இருக்குது. அதுதான் கிளம்பிட்டு இருக்கிறேன். அவனை சாப்பிட சொல்லுமா. இப்போ வந்துடுறேன். எங்கே இருக்கிறான் வினோத் இப்போ? கீழே வலது பக்கம் இருக்கிற ரூமில் ஏதோ எழுதிக்கிட்டு இருக்கிறாம்மா. அவனுக்கு ரெஸ்ட் எடுக்க ரூம் அங்கே தான் ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருக்கு. சரி நான் பார்த்துக்கிறேன் என்று உள்ளே சென்றவள் பானு. இந்த ஒரு வார காலமாக அவனை கவனித்து கொள்ள ஹாஸ்பிட்டலில் இருந்து ஆண் உதவியாளரை வேண்டாம் என்று கூறியிருந்தான். கையில் சிறு ஸ்டிக் உதவியோடு நன்றாகவே நடக்க முடிந்தது. கூடவே சத்தான உணவு அவனை இன்னமும் வசீகரமாக்கி இருந்தது. லேசாக உடல் கூட எடை போட்டிருக்க ஹேண்ட்ஸம் பாய் எனும் கூறும் வகையில்தான் இருந்தான்.
சத்தம் இல்லாமல் அவனை பயமுறுத்த வேண்டும் என்று தன்னுடைய பாதத்தால் சிறு ஒலி கூட எழுப்பாமல் நுனிக்காலில் நடந்து அவன் இருக்கும் அறையை அடைந்தாள் பானு. கவனம் முழுவதுமாக எழுதுவதில் இருக்க இவளுக்கே உரிதான அந்த வாசனை அவனை வந்தடைந்திருந்தது. கண்களை சுகமாக மூடி அனுபவிக்க ஆரம்பித்தான். திரும்பி பார்க்க எல்லாம் இல்லை. ஒருவேளை அவளை நினைத்து கொண்டு இருப்பதினால் இது போல தோன்றுகிறதோ என்று மனதிற்குள் தோன்ற தன்னையே நினைத்து சிறு புன்னகை உதட்டில் ஒட்டி கொண்டது. பானுவும் அவனுக்கு பின்புறம் வந்தவள் தன்னுடைய தளிர் கரங்களினால் அவனின் கண்களை லேசாக மூடினாள். அவளுடைய கையில் இருந்த குளுமை அவனை தீண்ட பானு கம் என்று அவனது உதடு உச்சரித்தது. போ வினோத், இவ்வளவு ஈஸியா சொல்லிட்ட. நீ யாரா இருக்கும்னு யோசிப்பேன்னு நினைச்சேன். பானு, என்னோட வீட்டுக்கு வருகிற ஒரே பெண் நீதான். அதை தாண்டி உனக்கு மட்டுமே சொந்தமான பிரத்யேக வாசனை. அதை வச்சு எளிதா கண்டுபிடிக்க முடியும். எது எப்படியோ இங்கே என்ன செய்கிறேன், சாப்பாடு கூட இன்னும் சாப்பிடாம. எழுத நோட்ஸ் கொடுத்து இருக்காங்களா? நிறைய எழுத வேண்டியது இருக்குதா? கொடு, உனக்கு நான் எழுதி தரேன். இத்தனை நாள் இங்கே வந்துவிட்டு தானே இருக்கிறேன், அப்புறம் ஏன் இதை சொல்லலை? ஏய் பானு, இது காலேஜ் சம்மந்தப்பட்டது இல்லை. எனக்கு கவிதை கதைன்னு எழுத பிடிக்கும். நேரம் போகணுமே, எதையாவது கிறுக்கிக்கிட்டு இருப்பேன். நான் நான் பார்க்கலாமா வினோத்? எனக்கும் கூட இதெல்லாம் படிக்க பிடிக்கும். என்ன எழுதி இருக்கிற, பார்க்கலாமா? ஓ பார்க்கலாம், ஆனால் கிண்டல் பண்ணக்கூடாது. இங்கே வா, இந்த பக்கத்தில் இருக்கிற டிராவர் தர, அங்கே லைனாக ஃபைல் பண்ணி வச்சிருக்கிறேன். அதில் ஏதாவது எடுத்து படி. நிச்சயமா. அதுக்கு முன்னாடி நீ முதல்ல எழுந்துரு. சாப்பிட்டுட்டு வந்து மறுபடியும் இங்கே உட்காரு. நடக்க சிரமமாக இருந்தால் சாப்பாட்டு தட்டில் போட்டு எடுத்துகிட்டு வரவா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எழுந்து வரேன். நீ வந்த பிறகு உன்னை விடவா இதெல்லாம் முக்கியம்? நீ தான் எனக்கு முக்கியம். புல் அரிக்குது, முதல்ல எழுந்து வாடா. இன்னும் 2 மணி நேரம்தான். தாண்டினா மதியம் லஞ்ச் சாப்பிட்ற நேரம் ஆகிடும். இழுக்காத பானு, வர அந்த ஸ்டிக்கை எடுத்து கொடு. கையை பிடிச்சிட்டு எழுந்து வா. இது என்ன, நான் இருக்கும்போது ஸ்டிக்கு கேட்குற? பானு, நான் வெயிட் அதிகம், உனக்கு மேனேஜ் பண்ண முடியாது. விழுந்தா 2 பேரும் கஷ்டம். இது கொஞ்சம் ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்தா என்று அழைத்து சென்றாள். டைனிங் ஹாலில் அமர்ந்து வைத்து இவனுக்கு ஹாட் பாக்ஸில் இருந்த வெஜ் பிரியாணி கூடவே தயிர் எடுத்து வைத்தவள் சாப்பிட ஸ்பூனை இவனுக்கு கைக்கு எடுத்து கொடுத்தாள். தேங்க்ஸ் பானு என்றபடி சாப்பிட ஆரம்பிக்க, போடா, உன்னோட தேங்க்ஸை நீயே வச்சுக்கோ. இனி இத்தனை நேரம் லேட் ஆக்காத சாப்பிட்றதுக்கு. இனி தினமும் நான் சாப்பிடும்போது உனக்கு ஃபோன் பண்ணுவேன். அந்த நேரத்துக்கு நீங்கள் கரெக்டாக சாப்பிட உட்காந்துடணும், ஓகேவா? பயங்கரமான மிரட்டுற. ஓகே, கரெக்டாக சாப்பிட்றேன். நீயும் கம்பெனி கொடு. என் பக்கத்தில் உட்காந்து இன்னொரு பிளேட்டில் சாப்பாட்டை போட்டு சாப்பிடு. ஹலோ, சும்மாவே வெயிட் போட்டுட்ருக்கிறேன், மறுபடியும் சாப்பிட்றதா? அதெல்லாம் வேண்டாம். வேணும்னா ஒரு ஸ்பூன் சாதம் வேணும்னா ஊட்டி விடு, வாங்கிக்கிறேன். இந்தா, இந்த ஸ்பூனில் நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேனே. ஏய், என்ன உன்னோட ஃப்ரெண்டு நான் ஒரு ஸ்பூன் சாதம் தர்றதையே இத்தனை யோசிக்கிற? ஏன் நீ சாப்பிட்டதை நான் சாப்பிடக்கூடாதா என்ன? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லை. இந்தா பக்கத்தில் வத்தாரே என்று ஒரு வார்த்தை சொன்னதுக்கு இத்தனை வார்த்தை பெருசு பெருசாக சொல்கிற என்றபடியே அவளுக்கு கொடுத்தான். சோமண்ணா நல்லா குக்கு, நல்லா சமைச்சிருக்கிறாங்க. வந்தா சொல்லணும் நல்லா இருக்கிறதுன்னு. அப்படியா? எனக்கு இது வரைக்கும் அப்படி தோணினது இல்லை. சமைக்கிறது தானே அவங்க வேலை, அதுக்கு தானே சம்பளம் கொடுக்குறோம். இதில் பாராட்டணுமே என்ன? இது தப்பு வினோத். அவங்களுக்கு அவங்க சமையலுக்கு நம்ம கொடுக்குற மரியாதை அது. ஒரு சின்ன பாராட்டு அவங்கள எத்தனை தூரம் ஹாப்பியாக்கும் தெரியுமா? இதெல்லாம் கற்றுக்கோ. டீச்சர் அம்மா சொல்லியாச்சு இல்லையா? இனி ஃபாலோ பண்ணுறேன். பானு, ஒன்று சொல்லட்டுமா? உங்ககிட்ட பேச ஆரம்பித்த பிறகு நானே உணர்றேன் நிறைய மாறிட்டு வர்றதா. முன்னாடியெல்லாம் வீட்டில் தங்குறதே கிடையாது. இப்போ வீட்டை விட்டு வெளியே எங்கேயுமே போக பிடிக்கல. ஃப்ரெண்டுங்க கூட அரட்டை அடிக்கிறது கூட பிடிக்கல. நல்ல விஷயந்தான் வினோத். தப்பான வழிக்கு அழைச்சிட்டு போகிற ஃப்ரெண்டுங்க கிட்ட பேசாமல் இருந்தால் நல்லது தான். பார்ட்டி பண்ணுறது பெருமைப்படுற விஷயம் என்ன? சாப்பாடு போதுமா, இன்னும் கொஞ்சம் வைக்கட்டுமா? போதும்பானு என்று சொல்லிக்கொண்டு இருக்கும்போதே சோமு வந்திருந்தார். கையில் காய்கறி கூடையோடு கூடவே பழங்கள் சிலதும் வாங்கி வந்திருந்தார். சோமு அண்ணா, சமையல் ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க, நிறைய சாப்பிட்டுட்டேன். இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? ஆமாம், நீங்கள் சாப்பிட்டாச்சா இல்லையா? தம்பி, என்னையா கேட்குறீங்க? இனிதான் சாப்பிடணும். எப்போதும் நீங்கள் சாப்பிட்ட பிறகு தான் சாப்பிடுவேன். இதோ சாப்பிட்றேன் தம்பி. என்னண்ணா இது இது எத்தனை நாளாக நடக்குது? ஏன் இப்படி செய்கிறீங்க? பாதி நாள் நான் சாப்பிட்றது கிடையாது. அப்படின்னா சாப்பிடாம தான் இருக்கிறீங்களா? அப்படி கிடையாது தம்பி, சாப்பிடுவேன். இனி இப்படியெல்லாம் செய்யாதீங்க. சரி தம்பி, 1 மணி நேரம் கழித்து ஜூஸ் எடுத்துகிட்டு வரவா? சரி என்று விட்டு எழுந்தான். அழைத்து வந்தது போலவே மறுபடியும் அழைத்து கொண்டு சென்றாள் பானு.
அங்கே அறைக்கு செல்லவும் ஏற்கனவே எடுத்து செல்வதற்கு இருந்த ஃபைலை எடுத்துக்கொண்டாள் பானு. இதெல்லாம் எடுத்துட்டு போறேன் வினோத், படிச்சுட்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்றேன் என்று புறப்பட்டாள். பானு மறுபடியும் எப்போ வருவ வினோத் கேட்க, வினோத் இப்போ அடிக்கடி பார்க்க வர்றேன். அப்புறம் என்ன கேள்வி இதெல்லாம்? படிச்சுட்டு தான் உன்னை பார்க்க வருவேன். அப்படின்னா 2 ஃபைல் வச்சுட்டு போ, அப்போ தான் சீக்கிரம் வருவேன். இதெல்லாம் டூ மச் வினோத், எனக்கு வீட்டில் வேலை எதுவும் கிடையாது. இதை தான் எடுத்துட்டு உட்கார போகிறேன். நாளைக்கு மாலையிட வரேன் சரியா என்று கூறிவிட்டு நகர்ந்தாள். வீட்டில் சென்று இவனுடைய ஃபைலை படிக்க ஆரம்பித்தவளுக்கு படிக்க படிக்க பிரமிப்பு அதிகமானதே தவிர குறையவில்லை. எடுத்துக்கொண்டு வந்தது என்னவோ 5 ஃபைல் தான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரச்சனையை பற்றி பேசியிருந்தது. அந்த ஃபைலில் பிரச்சனை இருந்தது, அதிலேயே அதற்கான சொல்யூஷனும் இருந்தது. காதல் இருந்தது, சோகம் இருந்தது. படித்து முடிக்கும்போது படித்தவர்களுக்கு முழுமையான பாசிட்டிவ் எனர்ஜி முழுமையாக கிடைத்தது. மாலைக்குள் அனைத்து புத்தகத்தையும் படித்திருந்தால் தன்னையும் அறியாமல் கண்கள் கலங்கி இருந்தது. என்ன மாதிரியான எழுத்து இது? எத்தனை திறமை இவனுக்குள்! நிச்சயமாக இந்த திறமை ஒரு ஓரத்தில் தூங்கும் ஃபைலாக இருக்கக்கூடாது. ஏதாவது செய்தே ஆக வேண்டும். இவன் பிரகாசிக்க பிறந்தவன். என்னால் என்ன முடியுமோ அதை கட்டாயமாக செய்ய வேண்டும் என முடிவெடுத்து கொண்டால் அந்த நேரத்தில்தான் அவர்களது வீட்டிற்கு அவருடைய அங்கிள் வந்திருந்தார். மாதாந்திர பத்திரிகை நடத்தி வருபவர், திறமைக்கு அங்கீகாரம் கொடுப்பதில் முன்னோடி. அவரை பார்க்கவுமே, அங்கிள் இதை படித்து பாருங்க, ஃப்ரெண்ட் எழுதினது என்று அவரிடம் கொடுத்திருந்தான். முதல் பக்கத்தை பிரித்து படித்தவருக்கு பிடித்துவிட வேகமாக பாதி ஃபைலை படித்திருந்தார். ஆர்வம் தாழாமல் கடைசி பக்கத்தை படித்துவிட்டு, பானு ஃபென்டாஸ்டிக், உனக்கு இப்படிப்பட்ட ஃப்ரெண்டு எல்லாம் கூட இருக்காங்களா என்ன? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை இந்த மாதம் பப்ளிஷ் பண்ணிடவா? இதற்குடைய பணத்தை அந்த ஃப்ரெண்டுக்கு கொடுத்துடலாம். கற்பனையெல்லாம் வித்தியாசமாக இருக்குது. பெரிய ஆளாக நிச்சயமாக வருவார். தேங்க்ஸ் அங்கிள், நிறைய எழுதி வச்சிருக்கிறான். இதை எடுத்துகிட்டு போங்க. எப்போது பப்ளிஷ் ஆகும்? இன்னும் 10 நாளில். என்னவோ சொல்கிற? அவர்கிட்ட பர்மிஷன் கேட்கணுமா? அங்கிள் இதை பப்ளிஷ் பண்ணுங்க, அவனுக்கு இது சர்ப்ரைஸாக இருக்கும். பிறகு பர்மிஷன் கேட்டுக்கலாம் என்று அனுப்பி வைத்தால். எழுதிய அனைத்தையும் படித்த பிறகு பானுவிற்கு வினோத்தை உடனே பார்க்க வேண்டும் போல இருந்தது. அணைத்து கொள்ள வேண்டும், இப்படி பல உணர்வுகள் தோன்றி இருக்க தன்னுடைய மனம் போகும் போக்கை உணர்ந்தவளுக்கு கொஞ்சம் திகைப்பாக இருந்தது. உனக்கு என்ன ஆச்சு பானு என்று தலையில் தனது கையால் தட்டியபடி நகர்ந்தாள் பானு. அத்தியாயம் 11. 10 நாட்கள் முடியும் வரையில் சற்று ஆர்வமாக இருந்தாள் பானு. புத்தகத்தை அவனிடம் நீட்டும்போது அவனது முகம் போகும் போக்கை பார்க்க ஆர்வமாக காத்திருந்தாள். அவள் எதிர்பார்த்த நாளும் கூடவே வந்திருந்தது. காலையிலேயே இவளது வீட்டிற்கு வந்திருந்தார். பானுமா, இந்தா அந்த பையனோட புக்ஸ் பப்ளிஷ் பண்ணும்போது 5 புக் பப்ளிஷர் சார்பாக தருவோம். இந்த பணம் அந்த பையனோட எழுத்துக்கான வெகுமதி, அதையும் கொடுக்கணும் என்று அழைத்து கொண்டு, என்னை அழைச்சிட்டு போறியா அந்த பையன்கிட்ட என்று கேட்டார். ஷூர் அங்கிள், வாங்க, இப்போவே அழைச்சிட்டு போகிறேன் என்று அழைத்து கொண்டு புறப்பட்டாள். சின்ன ஆக்சிடென்ட் அங்கிள், கொஞ்சம் வேகமாக எல்லாம் நடக்க முடியாது. வீட்டில் தான் ரெஸ்ட் எடுக்கிறா. அந்த நேரத்தில் எழுதினது தான் இதெல்லாம். இன்னும் நிறைய ஃபைல் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் கூட பப்ளிஷ் பண்ணலாம், ஒரு வேலை நல்லா இருந்தா. அருமையான எழுத்து பானு, வித்தியாசமான திங்கிங். இந்த பையன் நல்லா ரீச் ஆவான். ஆமாம் அங்கிள், அவனோட எல்லாத்தையுமே நான் படிச்சிருக்கிறேன். பாதிக்கு மேலே எடுத்துகிட்டு வந்தாச்சு. எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவன் அவன் பெரிய அளவில் ரீச் ஆவான் என்று அவரை அழைத்து கொண்டு சென்றாள் பானு. வாசலுக்கு அருகே செல்லும்போது வினோத்திற்கு அழைத்து பேசினாள். வினோத், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் தரப்போகிறேன். இன்னைக்கு என் கூட ஒருத்தங்க அழைச்சிட்டு வந்திருக்கிறேன். அவர் கூட ஒரு 10 நிமிஷம் நீ பேசணும் என்று கூறினாள். யாராக இருந்தாலும் சரி, உன் கூட வந்தால் அவர் எனக்கு விஐபி. வர சொல்லு பானு, அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன் என்று கூறினார். வீட்டிற்கு அழைத்து செல்ல வாசலுக்கு அருகிலேயே வினோத் காத்திருந்து அவர்களை வரவேற்றான். உள்ளே சென்ற உடனேயே பானு விவரத்தை சொல்ல உண்மையிலேயே வினோத்தின் கண்கள் கலங்கிவிட்டது. அவனுக்கு அத்தனை ஆச்சரியம், அதிசயம், இன்னமும் என்னென்னவோ உணர்வுகள் அவன் மனதில் தோன்றியது. எதையுமே நம்ப முடியவில்லை. பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான். வந்தவரும் கூட அதிக நேரம் அமர்ந்திருக்கவில்லை. வந்த தகவலை கூறிவிட்டு இவனுடைய புத்தகங்களை இவனது கையில் கொடுத்தவர் இவனுடைய உண்டான பணத்தையும் கொடுத்துவிட்டு, உன்னோட மற்ற எல்லா புத்தகங்களையும் நானே பப்ளிஷ் பண்ணிக்கிறேன் வினோத், உங்களுக்கு சம்மதமா என்று கேட்டார். எனக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல அங்கிள். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் நான் கொஞ்சமாவது எதிர்பார்க்காத ஒரு விஷயம். சம்மதம் என்று மட்டும் சொல்லுங்க போதும் வினோத், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரிம்மா, நான் கிளம்புறேன் என்று அவர் புறப்பட்டு சென்றிருந்தார். பானு, நீ எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சுருக்கிற தெரியுமா? எனக்குன்னு தனித்திறமை எதுவுமே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு திறமை உனக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அதை வெளி உலகத்துக்கும் கொண்டு வந்துட்டேன். என்னால் நம்பவே முடியல என்று சொன்னபடியே எழுந்து அவளுக்கு அருகே சென்று
அவளது கைகளை பற்றி கொண்டு அப்படியே நின்றிருந்தான் வினோத். என்ன இது குழந்த மாதிரி? வினோத் ப்ளீஸ் முதல்ல உட்காருங்க. ஏற்கனவே கால்ல அடிபட்டு இருக்கு. இன்னும் சரியா இல்ல. அப்படி இருக்கும்போது இப்படி எத்தனை நேரம் நிற்க போறீங்க என்று அவனை அருகிலிருந்த இருக்கையில் அமர வைத்தவள், உங்களுக்கு இதற்குண்டான அத்தனை தகுதியும் இருக்குது. அப்படி இருக்கும்போது என்னால் ஆன சின்ன உதவி தானே இது. இதை நான் சொன்னது மாதிரி ஏற்கனவே இருக்கிற எல்லாத்தையுமே அவங்க கிட்ட கொடுங்க. அடுத்தடுத்து பப்ளிஷ் ஆகும். ஏதோ ஒரு வகையில் பெரிய ஆள் ஆயிட்டீங்க வினோத் என்று அவனையே கிண்டல் செய்தாள் பானு. அடுத்த சில மாதங்களிலேயே வினோத் மிகவும் பிரபலமாகி இருந்தான். அவனுடைய எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் கல்வெட்டில் பதித்தது போல நிறைய மக்களை சென்றடைந்தது. கதை, கவிதை, கட்டுரை என பல வழிகளில் அவனது எழுத்துக்கள் மக்களிடையே பிரபலமாக ஆரம்பித்தது. அடுத்தடுத்து புத்தகங்கள் வரிசையாக வந்து கொண்டிருக்க மிக வேகமாக பிரபலமாகிக் கொண்டிருந்தான் வினோத். நிறைய காலேஜ், ஸ்கூல் இவனை பேச அழைக்க ஆரம்பித்தனர். இப்படியாக சென்று கொண்டிருக்கும் போது முதல் முறையாக சினிமா பட வாய்ப்பு இவனுக்கு வந்தது. கதை, திரைக்கதை, வசனம் எழுதுவதற்காக இவனை அழைத்திருந்தனர் பட நிறுவனத்தினர். இப்போதும் கூட பானு அவனோடு தான் கூடவே இருந்தாள். அவனுடைய ஒவ்வொரு எழுத்துக்களும் பட்டை தீட்டி மிளற வைப்பது இவளது வாடிக்கையாக இருந்தது. முதலில் படித்து இவளுடைய ஒப்பீனியனை முதலிலேயே சொல்லிவிடுவாள். அதற்கு பிறகுதான் அந்த புத்தகம் பப்ளிஷ் லைனுக்கே செல்லும். நேர்மறை கருத்துக்களை முழுவதுமாக தவிர்த்து வந்தான். எல்லாமே பாசிட்டிவ் மட்டுமே இவனிடத்தில் இருந்தது. இதை படிக்கின்ற யாராக இருந்தாலும் தன்னுடைய நெகட்டிவ் எண்ணங்களை விட்டுவிட்டு தன்னால் முடியும் என்ற நம்பிக்கை வரும் வகையில் இவனுடைய எழுத்துக்கள் எல்லாமே இருந்தது. இதுதான் இவனுடைய ஸ்பெஷல் என்ற சொல்லும் அளவிற்கு இருந்தது. முதலில் ஷார்ட் ஃபிலிமாக இவனுடைய கதை ஒரு பக்கம் தேர்வாகி அதுவும் நல்லா ரீச் ஆகி இருந்தது. இவனுடைய ஸ்பீச் ஒவ்வொன்றுமே யூடியூப்பில் பிரபலமாக ஆரம்பித்தது. மொத்தத்தில் தமிழக மக்கள் அனைவருக்குமே இவன் அவர்களது வீட்டு செல்லப்பிள்ளையாக மாறியிருந்தான். சிட்டி முதல் கிராமம் வரையிலுமே இவனை பலருக்கும் தெரிந்திருந்தது. இவனுடைய ஒவ்வொரு வளர்ச்சியையுமே ஒவ்வொரு பத்திரிகைகளும் அவ்வப்போது தங்கள் பக்கங்களில் வெளிப்படுத்தி கொண்டிருந்தனர். சிறு வயதிலேயே அதிக அளவு பெயரை பெற்றிருந்தான் வினோத் சக்கரவர்த்தி. அந்த நேரத்தில் தான் வினோத்தின் தந்தையான சக்கரவர்த்தி முதல் முறையாக பானுவை பார்க்க வந்திருந்தார். அவளது வீட்டிற்கே நேரடியாக வந்திருக்க சற்று ஆச்சரியத்தோடு வேகமாக வந்து வரவேற்றாள். பிறகு தன் தாய் தந்தை 2 பேரையுமே அறிமுகம் செய்து வைத்தாள். சக்கரவர்த்தி சற்றும் யோசிக்காமல் பானுவின் தாய் தந்தை 2 பேரையுமே பார்த்து, என்னுடைய மகனுக்கு உங்களோட பொண்ணை திருமணம் செய்து கொடுக்க முடியுமா? உங்களோட கல்யாணத்தை சீரும் சிறப்புமாக நடத்தி வச்சிடலாம். என்ன சொல்கிறீங்க? ஏற்கனவே ஹோட்டல் மட்டுமல்ல பல தொழில்களில் தலைச்சிறந்து விளங்கி கொண்டிருக்கும் சக்கரவர்த்தியின் குடும்பத்தினர் தாங்களாகவே வந்து இவர்களது வீட்டில் பெண் கேட்கவும் பானுவின் தாய் தந்தை 2 பேருக்குமே அத்தனை மகிழ்ச்சி. யோசிக்காமல் தங்களுடைய சம்மதத்தை கூறியிருந்தனர். பானு தான் தன்னுடைய முடிவில் சிறு தயக்கம் காட்டினார். அங்கிள், நான் இப்போது படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். உங்கள் பையனும் கூட இன்னும் படித்து முடிக்கல. படிப்பு முடிஞ்ச பிறகு தான் திருமணத்தை பற்றி யோசிக்க முடியும். அதுக்கு முன்னாடி என்னால் நிச்சயமாக கல்யாணத்துக்கு சம்மதிக்க முடியாது என்று கூறினார். எனக்கும் எந்த அவசரமும் இல்லைம்மா. படிப்பு முடிஞ்ச பிறகு உங்கள் கல்யாணம் நடந்தால் போதும். இப்போதைக்கு உன்னோட சம்மதம் மட்டும் போதும் என்று கேட்டார். எனக்கு உங்கள் மகனை பிடிச்சிருந்தாலும் இது வரைக்கும் உங்கள் பையன்கிட்ட இதை பற்றி நான் எதுவும் சொன்னது இல்லை. அவருக்கு என்னை பிடிக்குமா பிடிக்காதா எதுவுமே தெரியாது. அதனால் முதல்ல அவர்கிட்ட சம்மதம் கேளுங்க. அவருக்கு ஓகேனா எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. சம்மதம் தான் என்று கூறினார். உன்னை பிடிக்காது என்று வினோத் சொல்ல எந்த காரணமும் இருக்காது. உங்கள் 2 பேரையும் பற்றி விசாரிச்சுட்டு தான் இப்போ உங்ககிட்ட சம்மதம் கேட்க வந்திருக்கிறேன் என்று கூறியவர், பானுவும் கூட பழக ஆரம்பித்த பிறகு அவன்கிட்ட நிறைய சேஞ்சஸ் தெரியுது. மற்றவங்க கிட்ட மரியாதையாக நடந்துக்கிறான். இப்போ அவனுக்கு ஒரு அடையாளமாக ஏற்படுத்தி இருக்கிறான். இதெல்லாம் நீ தான் காரணம், எனக்கு நல்லா தெரியும். ஐயோ அங்கிள், நான் எதுவும் செய்யலை. எல்லாமே உங்கள் மகனோட திறமைக்கு கிடைச்ச அங்கீகாரம். இதற்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அது உன்னோட பெருந்தன்மைம்மா. பானு வினோத் கிட்டையும் இது சம்மந்தமாக பேசலான்னு இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நகர்ந்து சென்றாள். நாட்கள் வேகமாக நகர்ந்து கொண்டிருந்தது. வினோத் இப்போது ஃபைனல் இயர் வந்திருந்தான். நிறைய காலேஜில் கூட இவனுடைய பேச்சுக்காக அழைத்து கொண்டிருந்தனர். காலேஜிலேயே அனைவருக்கும் தெரிந்த முகமாக மாறியிருந்தான். ஏற்கனவே கதை திரைக்கதை எழுதி கொடுத்த படமும் ஹிட்டடித்திருக்க இப்போது முழு நேர வேலையாக சினிமா இவனை தத்தெடுத்திருந்தது. அடுத்தடுத்த வாய்ப்புகள் இவனை வேகமாக வந்தடைய நிறைய படத்திற்கு புக் செய்ய ஆரம்பித்திருந்தார்கள். இப்போது வினோத்திற்கு ஓய்வு நேரம் என்பதே இல்லாத அளவிற்கு பிஸியாக மாறியிருந்தான். முன்போல் அடிக்கடி பானுவை கூட பார்க்க முடிவதில்லை. பாதி நேரம் சினிமா ஷூட்டிங் நடக்கும் இடத்திலேயே இவனுக்கு நேரம் கழிந்தது. அவ்வப்போது தேவைப்படும் வசனங்களை வேகமாக எழுதி கொடுத்து கொண்டிருக்க இவனுக்கு அங்கேயும் நல்ல பேர் கிடைத்தது. காமெடியா, சோகமா,
பெண்ணியம் சம்மந்தப்பட்ட வசனங்களா எதாக இருந்தாலும் எளிதாக எழுதி கொடுக்க இவனால் முடியும். கூடவே அவ்வப்போது பாடல்களும் கூட எழுதி கொடுத்து கொண்டிருந்தான். 2 பாடல்கள் அவனுடையது ரிலீஸ் ஆகி இருந்தது. அதுவும் சூப்பர் ஹிட் ஆகி இருக்க மிகவும் வேகமாக பிரபலமாகிக் கொண்டிருந்தான். அத்தனை பிஸியான வேளையிலும் ஒன்றை அவன் மறக்கவில்லை. எப்போதுமே பானுவிற்கு தினமும் 2 நேரமாவது ஃபோனில் அழைத்து பேசிவிடுவான். அவ்வப்போது வாட்ஸ்அப் மெசேஜ் செய்வது என்று அழகாகவே நாட்கள் நகர்ந்து கொண்டிருந்தது. பார்த்ததுதான் 1 மாசம் தாண்டி இருந்ததே தவிர, அருகில் இருப்பது போலத்தான் எப்போதும் எதையாவது அவளிடம் பேசிக்கொண்டிருந்தான். சினிமா உலகமே அவனை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து சென்றது. இடையே காலேஜ் படிக்கும்போது வீட்டில் இருந்த பார்ட்டி கலாச்சாரம் இப்போது இவனை தொட்டிருந்தது. அடிக்கடி பார்ட்டிகளுக்கு என்று கிளம்பி சென்று கொண்டிருந்தான். ஆரம்பத்தில் அளவான போதை என்று தொடங்கி இருக்க வினோத்தின் தந்தைக்கு தெரிய ஆரம்பித்தது. மகனின் நிலை தந்தையை சற்றே அசைத்து பார்க்க ஆரம்பித்தது. அவரையும் அறியாமல் அவரது மனதில் பயம் ஏற்பட ஆரம்பித்தது. பானுவின் படிப்பும் இறுதியாண்டை நெருங்கி இருக்க வேகமாக இருவரது திருமணத்தையும் முடித்து விடலாம் என முடிவுக்கு வந்திருந்தார் சக்கரவர்த்தி. இந்த முறை பானுவின் வீட்டில் எதுவும் கேட்கவில்லை. நேராக வினோத்திடம் சென்று தன்னுடைய எண்ணத்தை கூறினார். வினோத்திற்கு பானுவை மிகவும் பிடித்திருக்க யோசிக்காமல் சம்மதம் என தலையாட்டி இருந்தான். இறுதியாண்டு தேர்வுக்கு முன்னமே முதலில் இருவரது நிச்சயதார்த்தமும் நிறைவடைந்திருந்தது. சற்றே தனிமை கிடைக்கும்போது வினோத்தின் தந்தை சக்கரவர்த்தி பானுவை சந்தித்து தன்னுடைய மனதில் உள்ள குழப்பத்தை அவனிடம் கூறினார். இப்போ எல்லாம் அடிக்கடி வினோத் குடிக்கிறதா கேள்விப்படுறேன். அவன் இருக்கும்போது அப்படித்தான். அதை குறை சொல்ல முடியாது. ஆனால் இப்படியே விட முடியாது இல்லையா? அவனுக்கு கோடிக்கணக்கான சொத்துக்கள் இங்கே இருக்குது. சம்பாதிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற கவலை கிடையாது. இப்போது அவனை பார்க்கும்போது எனக்கு பயம் வருது. அந்த போதையிலேயே இருந்துடுவானோன்னு. இது தொடரக்கூடாது. அதனால தான் இந்த கல்யாணத்துக்கு வேகமாக பேசி முடிவெடுத்திருக்கிறேன். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கோ. இந்த சினிமா புத்தகம் இதெல்லாம் அவனுக்கு தேவையில்லை என்று தான் நான் சொல்லுவேன். புரியுது அங்கிள், நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்கன்னு எனக்கு புரியுது. என்னால் என்ன செய்ய முடியுமோ அத்தனையும் அவனுக்காக செய்வேன். அது எனக்கு தெரியும். அதனால தான் உன்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். இதை நான் அவன்கிட்ட போய் சொன்னால் நீங்கள் யார் சொல்கிறதுக்குன்னு திரும்ப கேட்பான். ஆரம்பத்துலேருந்து ஏனோ அவனுக்கும் எனக்கும் சரியாக ஒத்து வர்றது இல்லை. நிறைய முறை நானும் அவனை நெருங்க முயற்சி பண்ணினேன். ஆனால் என்னால் முடியலை. முழுக்க முழுக்க உன்னை மட்டும்தான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நகர்ந்திருந்தார். பானு இறுதியாண்டு தேர்வு முடிந்து படித்த 10வது நாளில் இவர்களது திருமணம் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டிருந்தது. அனைவருக்குமே பத்திரிகை கொடுக்க ஆரம்பித்திருந்தனர். வினோத்திற்கு அத்தனை சந்தோஷம். பத்திரிகை செலக்ட் செய்வதில் இருந்து அவனுடைய உடை, இவளுடைய உடை என ஒவ்வொன்றுக்கும் ஆர்வமாக தேர்ந்தெடுக்க ஆரம்பித்தான். 2 வீட்டில் நெருங்கிய உறவினர்கள் இருவருமே நேரில் சென்று பத்திரிகை கொடுத்து விட்டு வந்தனர். பிரபல நாளிதழில் கூட இவர்களது திருமணம் நடக்க இருப்பது செய்தியாக வர ஆரம்பித்தது. வினோத் பானு இருவருக்கும் நெருங்கிய நண்பர்கள் அனைவருக்குமே பார்ட்டி கொடுத்து ஏற்பாடு செய்திருந்தனர். ஆட்டம் பாட்டம் என ஆரவாரமாக கொண்டாட்டத்தோடு நாட்கள் நகர்ந்து கொண்டிருந்தது. சென்னையிலேயே பெரிய திருமண மண்டபத்தை புக் செய்திருக்க 3 நாள் கொண்டாட்டத்தோடு இவர்களது திருமணம் கோலாகலமாக நடைபெற்றது. திருமண நாளுக்கு முந்தைய நாளே விடிய ஆட்டம் பாட்டத்துடன் தொடங்கி அடுத்த நாள் விடியற்காலை வேளையில் பானுவின் கழுத்தில் திருமங்கல்யத்தை அணிவித்திருந்தான் வினோத் சக்கரவர்த்தி. அடுத்த 1 வாரத்திற்கு ஹனிமூனுக்காக மொரீசியஸ் தீவிற்கு இவனது தந்தை இவனை அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்திருந்தார். இடைப்பட்ட காலத்தில் 2 விதமாக ரிசப்ஷனுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பிஸ்னஸ் சம்பந்தமான நண்பர்களுக்கு ஒரு முறையும், மற்றொன்று உறவினர்களுக்கு மட்டும் என்று 2 விதமாக ரிசப்ஷன் ஏற்பாடு செய்திருந்தனர். பானுவின் குடும்பத்தினர் அனைவருக்குமே அத்தனை மகிழ்ச்சி. தன்னுடைய மகளை வசதியான குடும்பத்தில் மனம் முடித்து கொடுத்து விட்டோம் என்கின்ற நிறைவு அவர்களுக்கு முகத்தில் தெரிந்தது. பானுவின் குடும்பமும் அப்படியொன்றும் ஏழ்மையான குடும்பம் கிடையாது. ஆனாலும் தங்களை விடவும் வசதியான குடும்பத்திற்கு மகளை கொடுத்தது தங்களுக்கு கிடைத்த கௌரவமாக நினைத்தனர். அடுத்த 1 வாரத்திலேயே 2 பேரும் ஹனிமூன் கொண்டாட்டம் புறப்பட்டு சென்றிருந்தனர். அங்கே சென்ற பிறகு வினோத்தின் சரி பாதியாக மாறியிருந்தாள் பானு. எந்த அளவிற்கு என்று கேட்டால், தூக்கத்தில் கூட பானுவின் பெயரை மட்டுமே சொல்லும் அளவிற்கு மாற்றியிருந்தாள். ஒருவரின் உலகம் இன்னொருவராக மாறியிருக்க அங்கே அவர்களது வாழ்க்கை பயணம் அழகாக தொடங்கி இருந்தது. வினோத்தின் உளறல்கள் கூட அழகாக கவிதையாக இருந்தது. பானு, நீ இல்லாமல் போயிருந்தா நான் என்னமோ ஆகியிருப்பேன் தெரியுமா? அச்சோ, இது என்ன இன்றைக்கு கவிதையா ரொம்ப மொக்கையாக இருக்குது வினோத் என்று அவனுக்கு பதில் கொடுப்பாள். ஆசையாக ஒரு மனுஷன் சொன்னால் அப்படியான்னு கேட்கணும். அதை விட்டுட்டு பதிலுக்கு பதில் பேசுகிற. முதல்ல நீ போட்டிருக்கிற டிஷர்ட் என்னது தானே, முதல்ல அதை கலட்டி கொடு என்று வம்பிழுக்க ஆரம்பித்தான்.
வினோத் வினோத் ப்ளீஸ் நோ என்று அவனுக்கு போக்கு காட்டி ஓடினாலும் கடைசியில் தஞ்சம் அடைந்தது அவனது கைகளில்தான். அத்தனை மகிழ்ச்சியிலும் கூட அவ்வப்போது பானு அவனிடம், வினோத் கடைசி வரைக்கும் நீ என்கிட்ட இப்படியே இருக்கணும், மாறிட மாட்டதானே என்று அடிக்கடி கேட்டுக்கொண்டிருந்தாள். ஏன்னா இது குழந்த மாதிரி இப்படியெல்லாம் கேட்குற பானு, அதெல்லாம் மாறவே மாட்டேன். இப்படித்தான் கடைசி வரைக்கும் நம்ம சேர்ந்து வாழப் போறோம் என்று அவளை இருக்க அணைத்து கொள்வான். வினோத் இந்த நிமிஷம் என்னோட உயிர் போறதா இருந்தா கூட ரொம்ப சந்தோஷம். நான் உன்னோட கைகளுக்குள்ள புதைஞ்சு இருக்கும்போதே என்னோட காலம் முடிஞ்சிடணும். பைத்தியம் மாதிரி உளரக்கூடாது பானு. ஏன் இப்படி உணர்ச்சி வசப்படற? நீயும் நானும் நீண்ட காலம் இப்படியே வாழ்வோம். அவளுக்கு பதில் கூறினான்.